நம்ம எல்லாம் உட்காரோம். கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்களேன், இடம் நிறைய இருக்குது. நம்ம சொல்லக்கூடாது, நீங்களே ஒருத்தர் பார்த்து இப்போ பின்னாடி வரவங்க நம்ம கொஞ்சம் முன்னாடி வரணும்னு நீங்களே வந்துடணும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவரார் நான் விசுவாசிக்கிறேன். பெரிய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் இந்த 7 வார்த்தைகள் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. 7 words on the crosses. அல்லேலூயா. கர்த்தர் சிலுவையில் அந்த 7 வார்த்தையை நமக்கு பேசினது சாதாரண வார்த்தைகள் அல்ல. இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ வேர்ட். ஆமென். தட் வேர்ட் இஸ் கில்லிங் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். ஆமென். அது மனிதனுடைய இருதயத்தை கொன்று கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் அது போய் குத்துறனால தான் இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ள மனிதர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆமென். I believe today people are going to present the words. That word is going to kill other people. Amen. இன்றைக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் பேச போகிறார்கள். அந்த வார்த்தைகள் போய் அநேகரை புடமிட போகிறது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ பேசுகிறவங்க நல்லா உற்சாகமாக தைரியமாக பேசுங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த வீடியோ தான் நான் போட போகிறேன் 316 சேனலில். உலகம் முழுவதும் பார்க்க போகிறார்கள். ஆமென். அதனால் பேசுகிறவங்க நல்லா நிதானமாக நிறுத்தி நல்லா பேசுங்க. இதுவரையும் உங்கள் முகத்தை உலகம் பார்த்ததே கிடையாது, ஆனால் கர்த்தர் பார்க்க வைக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். ஸோ பேசுகிறவங்க பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான்லாம் கூட மக்குங்க, ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லாதவன். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நிறைய வாட்ஸ்அப் வருது, எனக்கு நிறையா கேலியும் கிண்டலுமே வருது. அல்லேலூயா. ஜான் ஜபராஜ் ஃபோட்டோ பக்கத்தில் என் ஃபோட்டோ போட்டு அடுத்தால் நீ தான் வேற கிண்டல் அடித்து போட்டிருக்கான் என் கூட இருக்கிறவனை. அல்லேலூயா, உண்மைங்க. அல்லேலூயா. பாவம், நல்ல ஒரு ஊழியக்காரர், அவர் மேலே பழியை போட்டு நிறைய பேருக்கு அவரை பிடிக்காது. ஆமென். நல்ல மனுஷன்தான், ஆனால் கிறிஸ்துவ உலகத்தை கலக்கின ஒரு மனிதர். அல்லேலூயா. பாவம், கர்த்தர் அவரை நேசிக்க. அவர் தப்பு பண்ணாரோ பண்ணலையோ நம்ம யாரும் பார்க்கல, கர்த்தர் ஒருவர் அறிவார். ஒரு வேளை பண்ணியிருக்கிறார். நிறைய பேர் என் கூட இருந்த பசங்களே சொன்னாங்க பண்ணியிருப்பாருண்ணே அப்படின்னா. நீ போய் பார்த்த, நாளைக்கு என் பேர்லேயும் வந்தால் அப்படி தான் சொல்லுவீங்களே. கூட இருந்தவன் சொல்கிறான் பண்ணி அந்த வயசு வந்துச்சுலண்ணே. அடுத்தவனை வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அடுத்தவனை விசாரித்து தீர்ப்பு சொல்லுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. கர்த்தர் ஒருவரே தீர்ப்பு அளிப்பவர். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் உங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு கூப்பிட்டா கூட நாங்கள் தீர்ப்பு சொல்லலாம் முடியாது, சமாதானம் தான் செஞ்சு வைக்க முடியும். அல்லேலூயா. நான் யாருக்காவது பேசினா ஒரு தலையாக பேசுகிற மாதிரி 2 பேருக்குமே நான் அப்படி தான் பேசுவேன். அல்லேலூயா. அதனால் சொல்லுகிறேன், அந்த மகனுக்காக ஜெபிங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்துவ உலகத்தில் என்ன வேற போடுறாங்க, பயமாக இருக்குது. அல்லேலூயா. அதனால் கொஞ்சம் தள்ளியே இருங்க எல்லாரும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் அப்படி தான் வரும். சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அவரோடு கூட இருந்து செஞ்சாரோ செய்யலையோ, ஆண்டவர் சொன்னார்ல, அந்த விபச்சாரி வரும்போது என்ன சொன்னார், எவன் ஓக்கியமாக முதல்ல கல் எடுத்து அடி. ஒருத்தனாவது கல் எடுத்தானா? அப்போ பேசுகிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் இந்த 7 வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் உற்சாகமாய் நல்லா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை என்னெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை பேசுங்க. அதே மாதிரி சபைகளுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், என்ன தெரியுமா, வந்து பேசுகிறது நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம பிள்ளை, நம்ம மருமகன், நம்ம எல்லாம் நம்ம அண்ணன் தம்பிக்கு தான். நல்லா கையை தட்டி, இப்போ வேணாம், நான் சொல்லி கூப்பிடும்போது நல்லா கையை தட்டி உற்சாகமாக, எங்கள் தம்பி பேசுகிறாருப்பா, என்ன சொல்கிறீங்க, உற்சாகமாக அவங்கள வரவேற்கும் போது நல்ல ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு சொன்னால் ஆளை விட்டுறாதீங்க. அப்புறம் அது வேறு சொல்லுவான், காசு கொடுத்து கூப்பிட்டு வந்துக்கிறான், அதான் கை தட்டுறான். எல்லோரும் கை தட்டுங்க. எல்லோரும் நம்ம பிள்ளைங்க. என்னம்மா, நம்ம பிள்ளைங்க தானே எல்லாருமே. எல்லோரும் கை தட்டுங்க. கர்த்தர் அவங்களோட கூட இருந்து பேச போகிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த 7 வார்த்தைகளை முதல்ல இந்த 7 வார்த்தைகள் என்னென்னன்றது நான் ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு நான் அதை பின்பு நான் அப்படியே கொடுக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சிலுவையிலே அவர் சொன்ன இந்த வார்த்தைகளில் இந்த 7 வார்த்தை இட் இஸ் மோஸ்ட் ஹைலைட்டட் இன் திஸ் வேர்ல்டு. ஆமென். இந்த 7 வார்த்தைகளை ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஸோ நிறைய பேர் இதை தியானிப்பாங்க. கர்த்தர் எப்படி உங்களோட பேச போகிறார் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கும் முதல் வார்த்தை எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன வார்த்தை? பிதாவே. வா, வார்த்தையே வச்சாரு பாருங்க ஆண்டவர். ஒரு வார்த்தை உங்கள் வாயால் சொல்லுங்கள், பிதாவே.
மன்னிக்கிறீங்களா? அல்லேலூயா. பிதாவே இவர்களை மன்னியும். இந்த முதல் வார்த்தையை நம்ம மத்தியில் பிரதர் விக்கி அவர்கள் வந்து முதல் வார்த்தை கர்த்தர் அவரோடு பேச நல்ல கரங்களை தட்டி விக்கி அவர்கள் நம்ம மத்தியில் வந்து பேச போகிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தர் மகனோடு பேச வேண்டும். முதல் வார்த்தை என்ன? பிதாவே மன்னியும். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புனித வெளியில் தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. முதல் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக தேவன் நம்மளுக்காக இன்றைக்கி குட் ஃப்ரைடே அன்றைக்கி சிலுவையில் அறைந்தார். நம்மளுக்காக தான் 7 வார்த்தையை தேவன் அதில் பேசியிருக்கிறாங்க. எனக்கு முதல் வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதன் பிறகு விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இப்போ நம்ம முதல் வார்த்தையை நாம் போகலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படித்து பார்க்கலாம். ஆமேன். இந்த வார்த்தை முதல் வார்த்தை என்னென்றால் இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள். மன்னியும் அப்படின்னா யாரை மன்னிக்க சொல்கிறாங்க? தேவன் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள துன்புறுத்துறவங்கள இப்போ தேவன் வந்து சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். ஆனால் தேவனை வந்து துன்புறுத்துறாங்க பார்த்தீங்களா? அவரை எவ்வளோ அடிச்சிருப்பாங்க. ஆனாலும் இயேசு அவங்களுக்காக என்னன்னா அவங்கள எதுவும் பண்ணாமல் அவங்களுக்காக பிதாவிடத்தில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. எதற்காகனா இவங்க செய்கிறது என்னன்னு தெரியல, ஸோ இவங்களை வந்து நம்மளை மன்னித்து இவங்களை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டு என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யாரையாவது மன்னிப்போமா? யாராவது பிரச்சனை வந்தால் பதிலடி திரும்பி ஏதாவது கொடுப்போம். கோவம் வந்தால் பதிலுக்கு நம்மளோ கோவப்படுவோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஆனால் தேவன் இதில் அப்படி செய்யலை. தேவன் வந்து பொறுமையோடு அவங்கள வந்து ஆசிரிக்கிறாங்க. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் என்று நம்பி தான் அவரை வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டை கொடுத்து பிதா கிட்ட போயிட்டு ஜெபிச்சு அவங்கள மன்னியுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. அது போல தான் நாம் கூட இருக்கணுன்றது ஒரு பாயிண்ட்டு. இது போல் பரிசுத்த வேதாகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. மன்னிச்சவங்க எப்படி மன்னிக்கணும். அதாவது மன்னிப்புனா சும்மா மன்னிக்கிறது அப்படி இல்லை. மன்னிப்புனா சும்மா மன்னிச்சோம்ல. மன்னிப்புன்றது ப்ரேயர் பண்ணணும். தேவன்கிட்ட உட்காந்து ப்ரே பண்ணி அவங்கள மன்னிக்கிறது தான் வேலை. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம பிறருக்காக நம்ம வந்து நல்லா இருக்கணும். அவங்க துன்புறுத்துறவங்கள கூட நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம ப்ரே பண்ணணும். அது போல் பரிசுத்த வேதாகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஆபிரகாம் பற்றி பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படித்து பார்க்கலாம். இது வந்து ஆபிரகாம் யாருக்காக ஜெபிச்சார் அப்படின்னா, ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் யாருன்னா லோத்து. அங்கே வந்து சோதோம் கோமரா என்ற ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்தில் நிறைய பாவங்கள் 4 நாள் அதிகம் இருக்குது கூடி நின்றுச்சு. ஆனால் தேவன் நினச்சிருந்தா அதை அழிச்சிருப்பார். ஆனால் அங்கே யார் இருக்கிறாங்க? ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் இருக்கிறார். ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தன்னோட நீதிமான் அங்கே இப்போ ஒரு 50 பேர் வந்து பாவம் செய்தவர்கள், 50 பேர் நீதிமான்கள் இருக்கிறாங்க. 50 பேர் இப்போ ஆபிரகாமுடைய குடும்பம் இருக்குது. ஆனால் நினச்சிருந்தா தேவன் அந்த கோமர பட்டணத்தையே மொத்தத்தையும் அழிச்சிருப்பார். ஆனால் அப்படி ஆபிரகாம் என்ன பண்ணார் அப்படின்னா தனக்காக குடும்பத்துக்காக இல்லாமல் இப்போ அவருடைய இதுக்காக இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்காக, அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்காக இவங்க செய்கிற பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லிட்டு தேவனம் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டை கொடுத்து அதன் பிறகு ஜெபம் செய்திருக்கிறார். காரணம் என்னென்னா அவர் நினச்சிருந்தா நானே நல்லா இருந்திருக்கணும் போகணும் அப்படின்னு அவர் நினைக்கல. காரணம் பிறருடைய மன்னிங்கள். ஏன்னா இப்போ நம்ம இன்றைக்கி இந்த முதல் வார்த்தை என்னென்னா சிறுவில் அரைஞ்ச பிறகு தேவன் என்ன சொன்னார்? இவர்களுக்கு மன்னியுமானா அந்த மன்னிவன்ற வார்த்தைப்படி தான் பிதா கிட்ட போயிட்டு அவர் ஜெபிச்சிருக்கிறாரு. இரண்டாவதாக யாரை பார்க்குறோம் அப்படின்னா யாத்திராகமம் 32:11. இதாவது இது எதை பற்றி குறிக்குது அப்படின்னா யாத்திராகமம் 32:11 மோசே தான் ஜெபிக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் 40 வருடங்கள் அடிமையாக இருந்தாங்கன்றது அனைவருக்கும் இங்கே தெரிஞ்ச ஒரு வாசனான காரியம்தான். அதாவது அவங்க வர வழியில் தேவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ள வர வழியில் தேவனை வந்து விரோதமாக பேசுகிறது, அவங்கள இது பண்ணுற துன்புறுத்துறது நிறைய இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க தேவனை உணராமல் இருந்தாங்க. ஆனாலும்
தேவன் நினச்சிருந்தா அவங்களுக்கு அங்கேயே ஏதாவது ஒரு கட்டளை கொடுத்து ஏதாவது அழிச்சிருக்கலாம். ஆனால் மோசே அதற்காக மோசையை பற்றி என்ன யோசிச்சாருன்னா, இவர்களுக்கு நீங்கள் இவர்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்தீர்கள், அதன் பிறகு நீங்கள் இவருக்கு அழைத்தார் என்றால் நீங்கள் தேவன் என்று உணர மாட்டார்கள் என்று சொல்லி தேவனிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். ஒரு கோரிக்கையை வைத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களை செய்கிற இதுவை இவங்க செய்கிறத மன்னியுங்க, இவங்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மோசே அங்கே இருக்கிற இஸ்ரேல் மக்களுக்காக தான் ஜெபிச்சிருக்காரு. அவர் இப்போ நினச்சிருந்தா மோசே நான் நல்லா இருந்தால் போதும், நான் இவங்களெல்லாம் ஜனங்க எப்படி போனால் போதும் அப்படின்னு விடல. ஆனால் தன் தேவனுக்காக முதலாவது ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க இயேசுக்கிட்ட. இப்போ தேவனுக்கிட்ட போய் ரெக்வஸ்ட்டை கொடுத்து இவங்களை செய்கிற வார்த்தைகளை மன்னிங்க, சொல்கிற வார்த்தைகளை மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஸோ பிறருக்காக மன்னிக்கிறத இது அவர் கொடுத்துருக்கிறார் மோசே. அப்படியே எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் படிக்கலாம். (628) பக்கம். ஆமேன். அதாவது இங்கே எஸ்தர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இவங்க கூட இஸ்ரேல் மக்களுக்காக தான் ஜெபிச்சிருக்கிறாங்க, அந்த மக்களை எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு முதலாவதாக ரெக்வஸ்ட்டை கொடுத்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை, ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால். அப்படியானது அவங்க வாழ்க்கையை தியாகம் செய்கிறது, அந்த மக்களுக்காக தான் வாழ்க்கையை தியாகம் செய்கிறதுக்காக முன்னாடி வந்தாங்க. ஏன்னா நம்ம அவங்க பிறருக்காக தான் அவங்க தியாகம் செய்தாங்க. நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் தியாகம் செய்யல. அவங்களுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, இவங்களை மன்னித்து அவங்கள மீறி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எஸ்தரும் ஆராதனை பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு இன்னொருத்தர் யார் அப்படின்னா, தானியேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கலாம். ஓகே, தேவனுடைய நாம் சோத்திரம். அதாவது இந்த 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தானியேல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ராஜாவோட ஒரு கதை. அதாவது ராஜா ராத்திரியில் ஒரு கனவு கண்டிருப்பார். காலங்காலத்தில் எழுந்துக்கும் போது அவர் அந்த கனவை மறைஞ்சிருப்பார். இந்த விஷயம் எல்லாருக்கும் இதை பற்றி தானியேல் விஷயத்தை பற்றி அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதாவது என்னன்னா, அவர் ஒரு பெரிய ஆள் அந்த இடத்துல. ஆனால் ராஜா அவர் ஒரு கனவை கண்டிருக்கிறாரு. அந்த கனவுக்கு காலை எழுந்த உடனே மறந்துச்சார். அப்புறம் அவருக்கு என்ன அந்த கனவை ஞாபகப்படுத்துறதுக்காக என்ன செய்தார் அப்படின்னா, அங்கே இருக்கிற நீதிமான்களை வர வச்சு, ஞானிகளை வர வச்சு, என் ஒரு கனவை மறந்துட்டேன், அந்த கனவை நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, எனக்கு சரியாக ஞாபகப்படுத்தலை அப்படின்னா உங்களை அங்கேயே அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிட்டார். ஆனால் உத்தரவிட்டவங்கள அவங்க சும்மா, இன்னும் அவருக்கு அந்த கனவு சரியாக ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு இன்னும் கொலை செய்ய பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உத்தரவிட்டாங்க. ஆனாலும் அவங்கள அவங்கள கொலை செய்யாத அளவுக்கு அவங்கள யாரை காப்பாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகும் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அது ஏசுக்கிட்ட, அதாவது தேவனிடம் போய் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அப்பா இவங்களை யாரும் அழிக்கக்கூடாது, ராஜா இவங்களுக்கு இது தராங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இது பண்ண. ஆனாலும் அவங்களுக்காக 4 பேரை உட்காந்து நான் நல்லா இருக்கோம், எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்காம பிறருக்காக அங்கே இருக்கிற ஞானிகளுக்காக உட்காந்து ஒரு கோரிக்கை வைத்து ஜெபம் செய்கிறாங்க. இவங்களை யாரும் எதுவும் அழிக்க விடாமல் இந்த ஞானிகளை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உட்காந்து அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறமா யோவான்லையும் 17:9 முதல் 26 வரையும் நீங்கள் படிச்சிங்கன்னா வீட்டில் உட்காந்து படித்து பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா தேவன் சீஷர்களை குறித்து தான் சீஷர்களை கொடுத்து அங்கே இருக்கிற மக்களை குறித்து தான் தேவன் பேசியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக என்ன பேசியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பிதாவினிடத்தில் போயிட்டு இயேசு என்ன பண்ணியிருக்காரு, அவங்கள பிதாவினிடத்தில் போயிட்டு ஜெபம் செஞ்சுருக்காங்க. என்னன்னா, இவங்க மக்களை யாரையும் இவங்க துன்புறுத்துகிற மக்களை எதுவும் பண்ணாதீங்க, இவங்களுக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லி தான் அவங்களும் நான் நல்லா இருக்கும்னு நினைக்காம அவர் பிதாவினத்தில் போய் மக்களுக்காக அங்கே இருக்கிற சீஷர்களுக்காக ஜெபித்தார்கள். ஸோ நம்ம என்ன இந்த விஷயத்தில் புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, முதல் வார்த்தை இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னா, தேவன் பாருங்கள் அவர் எவ்வளோ சிலுவையில் அடிச்சிருப்பாங்க, எவ்வளோ ரத்தத்தை சிந்திருப்பாங்க,
எவ்வளோ துன்புறுத்திருப்பாங்கன்றது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தேவன் அவர் எவ்வளோ அடி ஆனாலும் அவர் 7 வார்த்தையில் முதல் வார்த்தை தேவன் சொல்கிறத பார்த்து மன்னிக்கணுன்ற ஒரு வார்த்தை தான். நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம பிறருக்காக நல்லா இருக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம இங்கே வந்து புரிஞ்சுக்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிசல்ட் ஒரு 2 ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது எபிரேயர் 7:24-25 படிக்கலாம். 7:24-25. ஆமேன். அதாவது இந்த வார்த்தையில் லாஸ்ட்டாக என்னன்னா, நாம் என்னன்னா எப்போ பார்த்தாலும் கடைசியில் நம்ம வந்து யார்கிட்ட சேரணும்னா தேவன்கிட்ட சேரணும். ஸோ தேவன் யார் அப்படின்னா அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ நம்ம வந்து ஜபம், நம்மளோட ஜபம் யாருன்னா கடைசி நம்ம தேட வேண்டிய ஒரு கடவுள் யாருன்னா தேவன் மட்டும்தான். தேவன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்மளும் கூட அழிஞ்சு தான் போவோம். புரியுதுங்களா? அதாவது இந்த வார்த்தையை படி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மன்னிக்கணும்னா இவங்களும் பிற எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு சோதனை வருது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம வேலை செய்கிற இடத்துல சரி, வெளியில் எங்கேயும் சரி நம்மளை துன்புறுத்துறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள மன்னிப்போமா? மன்னிக்க மாட்டோம். பதிலுக்கு நம்மளும் ஏதோ திரும்பி கொடுப்போம். அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த வார்த்தையோட உண்மையான இது. எடுத்துக்காட்டி நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும். கடைசியாக அதை ஒரே ஒரு வார்த்தையோட முட்டிக்கிறேன். மத்தேயு 5:44 முடித்து பார்க்கலாம். மத்தேயு 5:44. ஆமேன். இது வந்து என்னென்னா, இந்த வசனம் வந்து ஒரு வழி நம்மளுக்கும், நம்ம கூட ஒரு வழிகாட்டுதலாக இந்த வசனம் நம்ம இருக்கணும்ன்றது தேவன் சொன்னதுபடி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு சொல்லிக்கிறேன்னா, உன் சத்துருக்களை கூட சிநேகிக்கணும். எங்கேயாவது உங்கள் சத்துருக்கள் இருந்தாலும் அவங்களையும் சிநேகிக்கணும். அதன் பிறகு உங்களை சபிக்கிறவங்கள கூட ஆசீர்வதிக்கணும். உங்களை பகைக்கிறவங்களுக்காகவும் நன்மை செய்யணும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் அவங்களுக்காகவும் உட்காந்து ஜெபம் பண்ணணும். அதாவது எப்படின்னா, மன்னிப்புன்றது வந்து ஏதோ அவங்கள சாரி, நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நம்ம செஞ்சால் தப்பு செஞ்சால் சாரின்னு சொல்லி அப்படிலாம் இருக்காமல், மன்னிப்புன்றது உட்காந்து ஜெபம் செய்து ஒரு ரெக்வெஸ்ட்டை கொடுத்து பிறருக்காக நம்ம வாழ்க்கையில் வந்து மன்னிக்கணும். தேவன் 7 வார்த்தையில் வந்து முதல் வார்த்தையாக வந்து மன்னிங்கன்னு சொல்கிற வார்த்தை வந்து ஏதோ மன்னிச்சோம் அப்படி இல்லாமல் அவங்களுக்காக ரெக்வெஸ்ட்டை கொடுத்து நாம் கூட தேவன் எப்படி சொன்ன வழியின்படி இந்த 5:44 படி சத்துருக்களையும் சரி, நம்மளை பகைக்கிறவங்களும் சரி, அவங்களுக்காக எங்கே இருந்தாலும் இனிமேல் நம்ம கொஞ்சம் மாற நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ தேவன் வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய இவங்களை பகைச்சிக்கிறவங்களை சொல்லி நம்மளும் பகைச்சிட்டாம அவங்கள நல்ல வழியில் நம்ம கொண்டு வந்து நம்மளும் தேவனுடைய வார்த்தையின்படி அவங்க வழியில் போகணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த வார்த்தையை தேவன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வார்த்தையை தேவன் முதல் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நல்ல கரங்களை தட்டி பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆராதனைக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டார். அடுத்தது அவர் மனசு நினைக்கிறார், நீங்கள் வேற, நீங்கள் சொன்னீங்க ராத்திரி பார்க்கலாம், நான் பட்ட பாடு எனக்கு தான் ஏன் தெரியும். கர்த்தர் நல்லவர். ஆமேன். பாருங்கள், சொன்ன மாதிரி 10 நிமிஷம் சொன்னேன், 10லேருந்து 12 நிமிஷம் கரெக்டாக முடிச்சிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். முதல் வார்த்தையில் கூட கர்த்தர் அழகான ஒரு அவர் சொன்னது ரெக்வஸ்ட். ஆமேன். கர்த்தர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு மன்னிக்கணுன்றதுக்காகவே அவர் அழகாக நம்மளை பாதுகாத்து எப்படியெல்லாம் வெளியே கொண்டு வந்தார் பாருங்க. ஆமேன். அல்லேலூயா. அதில் அந்த அம்மா அந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வரும்போது அந்த அம்மா ரெக்வஸ்ட் தான் பண்ணார். நான் அந்த அம்மா பேச்சு கேட்கல. கேட்டிருந்தா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. அவளுக்கு இறக்கம் பாருங்கள். ஒரு மன்னிப்பை கொடுத்து ஓடிடு வெளியே, எப்படின்னா பொழைச்சி ஓடிடுங்க அப்படின்றார் ஆண்டவர். ஆமேன். நமக்குமே சில நாட்கள் ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்குறார். நம்ம தான் கவனிக்கிறது இல்லை, கேட்கறது கிடையாது. ஆமாம், அவர் என்ன சொல்ல, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்ற வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா பேசின விக்கி அவர்களுக்கு நல்ல பாராட்டுகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லாம் அவர் அடுத்த மாதத்திலேருந்து நம்ம செற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமேன். 2வது வார்த்தை, ஆமேன், இங்கே சொல்லப்படுது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய். அல்லேலூயா. இந்த வார்த்தை கூட ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம மத்தியில் பாஸ்டர் ஜோஷி அவர்கள் வந்து ஒரு 10 நிமிடம் நம்ம மத்தியில் பேச போகிற. கரங்களை தட்டி 2வது வார்த்தை, இன்றைக்கே நீ என்னுடனே கூட இருக்க போகிற என்ற வார்த்தை. அப்படியே ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா இதே போன்ற ஒரு சூழ்நிலையிலே பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல்
இவ்வுலகத்திற்கு அவரே தந்தருளினார் என்று வேதம் சொல்லி இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நமக்காக பாவம் அறியாத அவர் பாடுபட்டாரா. பாரி கெத்செமனே பூங்காவில் நேசரே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாரீர் கெத்செமனே. அவர் தாமே அடிக்கப்பட்டார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி பிதாவின் ஆவியானவர் அடிமை மறைத்து வெளிப்படும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 43வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையிலே சொன்ன இந்த 2வது வார்த்தையிலே அவரோடு கூட வலதுபுறமும் இடதுபுறமும் 2 கல்லர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஐயா சொன்னார், இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுமா, சந்தோஷமா இருக்கணும். அப்படித்தானே சொன்னீங்க, சந்தோஷமா இருக்கணும்ட்டு. ஆனால் உங்க முகங்கள்லாம் துக்கமா இருந்த மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாள். அவருடைய இரத்தத்தை சிந்தி முன்பு தூரமா இருந்த நம்ம அவருடைய இரத்தத்தால சமீபமாக்கப்பட்டு இருக்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஐயா, அவரை சுற்றிலும் வலதுபுறமும் இடதுபுறமும் 2 திருடர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க வசனம் சொல்லுது, லூக்கா 23ல 40-41, அவன் ஒருவன் மற்றவனை நோக்கி, இந்த ஆட்குணைக்கு உட்பட்டவராய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டு இருக்கோமே, நம் நடக்கப்பட்டவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடத்தப்படவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. ஒரு திருடன் இன்னொரு திருடனை பார்த்து சொல்றார், நம்மலாம் பாவம் பண்ணி இருக்கோம், அதனால நம்ம தண்டிக்கப்பட்டு இருக்கோம். வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானாராம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மை நேசிப்பதால், நம் மீது அவர் அன்பு கூறுவதால் பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார். அந்த ஒரு கல்லன் அறிக்கை இடுகிறது என்னன்னா, இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். ஒரு போதகருடைய சாட்சி இவ்வாறாக இருக்கிறது. என்ன சாட்சினா, வேமா நான் சொல்றேன். 3-4 பசங்க ஒரு கல்லூரியில பொதுவான ஒரு மீட்டிங்க்கு அழைக்கப்படுறாங்க. நல்லா கவனிங்க. பொதுவான கல்லூரியில் அழைக்கப்பட்ட பொதுவான பாடல் தான் என்ன செய்யணும், பாடணும். ஆண்டவருடைய குறித்தோ எந்த மதத்தை குறித்தோ அங்கு பாடக்கூடாது. அப்போ நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. 3 பேர் ஆண்டவரை அறியாத சகோதரர்கள், ஒருவர் மாத்திரம் ஆண்டவரை அறிந்த சகோதரன். பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. மினிஸ்டர் வர்றதுனால அநேக போலீஸ்கள் பந்தோபஸ்லாம் இருந்தோன்ன கூட்டத்தில் பயந்து மைக்க பிடிக்க முடியாம பயந்து 3 தம்பிமாரு அந்த கல்லூரியில கோட்டைச்சுவரை தாண்டி ஓடிட்டாங்களாம்.
இந்த ஒரு தம்பி மாத்திரம் இருந்தான். நேரம் வந்துட்டு உடனே மேக்ஸ் ப்ரொஃபஸர் கூப்பிட்டாராம், தம்பி இங்க வாங்க வேகமா, நான் சொல்றேன் நீங்க எப்படியாவது ஒரு பாட்டை பாடிருங்க, உங்கள்கிட்ட பேப்பரும் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ண தாளும் இல்லை, ஆனாலும் எப்படியோ ஒரு பாட்டை பாடிருங்க நாங்களாம். உடனே சொல்லுங்கய்யா அப்படின்னானா, இயேசு, கத்தர், யெகோவா இரே எல்லாவற்றையும் சொன்னாங்களாம். வரிசையா அந்த தம்பி எழுதி கொண்டானா. ஓசன்னா, ஆமேன், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீ பாடக்கூடாது, இது தவிர எதனாலும் என்ன செய்திரு, பாடிரு அப்படின்னாங்க. உடனே அந்த தம்பி பாடினானா. நேரம் வந்தோடனே இடையில அவனுக்கு அனுபல்லவின்னு ஒன்று உண்டு, அது என்ன பண்ணணும்னு தெரியல, அவன் என்ன செய்யறதுன்னு அந்த நேரம் தெரியாம பாடினானா. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. இப்படி பாடி முடிச்சிட்டான். மறுநாள் மீட்டிங், டிசிப்ளின் கமிட்டியில அவரை கூப்பிட்டாங்க. என்ன சொன்ன, நான் உனக்கு என்ன சொல்லியிருந்தேன், நீ ஏன் இப்படி பாடினா அப்படின்னு. அவன் சொன்னானா, நீங்க சொன்னதுல நான் ஒண்ணுமே கேட்காம இல்லை, எல்லாமே கேட்டுதான் நான் பாடினேன். மேக்ஸ் ப்ரொஃபஸர் அந்த தாளை எடுத்துட்டு வான்னு காட்டார். பாரு, இயேசு பாடல, யெகோவா இரே பாடல, அல்லேலூயா பாடல, ஓசன்னா பாடல. அப்ப அந்த மேக்ஸ் ப்ரொஃபஸர் சொன்னாராம், பரிசுத்தர்னால இயேசு தானடான்ட்டு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சார். பரிசுத்தர்னால இயேசு தானே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த கல்லனா இருந்தா கூட அவன் அன்றைக்கு பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறான். அல்லேலூயா. முதலாவது அந்த பரிசுத்தமான தெய்வம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறான் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும். அவன் சொல்றான், நாங்கெல்லாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம். 2 பேர் ஆலயத்திற்கு ஜெபம் பண்ண போறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் சொல்றான், ஆண்டவரே, நான் அந்த பாவி போல அல்ல, இந்த ஆயக்காரனை போல இல்லாதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்துக்கு 2 நாள் நான் உபவாசிக்கிறேன், தசம்பாகம் கொடுக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நான் கை கொள்ளுகிறேன். நல்லதுதான். ஆனா ஆயக்காரனுடைய சுபம், தன் கையை வானத்திற்கு உயர எடுக்க துணியாமல், பாவியாயிருக்கிற என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவர் சொல்றார். அவன் அல்ல, இவனே நீதிமான் என்று. இரண்டாவது, அதே லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். அவனுக்கு ஒன்று தெரியும், இவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, இவரிடத்துல வேண்டிக் கொள்வது எதுவோ அது நடக்கும். அவர் இடத்துல ஜெபம் பண்றாரு. ஆவிக்குரிய தன்மையா பார்க்கணும்னா, அந்த நேரத்துல இக்கட்டான சூழ்நிலையில தம் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் இயேசு ஒருவரே என்று அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலாம். அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. கானா ஒரு வீட்டுல அங்க திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கும் பொழுது வீட்டு ஓனர்கிட்ட சொன்னா திராட்சை ரசம் உடனடியாக கிடைச்சிருக்கிறாது. ஆனா யார்கிட்ட சொல்லணுமோ அவர்கள்ட்ட ஆண்டவரிடத்துல அவர்கள் சொன்னார்கள். அங்கு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. அவரிடத்துல கேட்கும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7:8 கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரே, நான் பாவிதான், பாவத்துல பிறந்தவன் தான். ஆனாலும் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 22 பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவனுக்கு தெரியும், ஆண்டவர் இடத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர்
அற்புதத்தை செய்கிறார். ஏசாயா 45:22 சொல்லுகிறது, பூமியின் எல்லையில் உள்ளவர்கள், எல்லை எங்கும் உள்ளவர்களை என்ன நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். என்ன நோக்கி பார்க்கும்போது நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு சிலுவை தானத்தை நாம் தியானிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படணும். அனுதினமும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல சோகமா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. நாங்க இருந்த ஊர்ல தான் சோகமா இருப்பாங்க. எங்க சபைகள்ல தான் கேளுங்க, நான் ஒரு உண்மையை சொல்றேன். நான் இருக்கிறது தூத்துக்குடி பட்டணம். அங்க பெரிய பெரிய சிஎஸ்ஐ எங்க சபையின் ஆலயங்கள்லாம் பெரிய வெள்ளிக்கிழமை முடிஞ்சோன்னே ஒப்பாரி வச்சு அழுவாங்க. நான் சொல்றது உண்மை. ஹல்லேலூயா. ஆமா, ஆல்டர்னு ஒன்று இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சபையில். அதை முடிச்சுட்டு ஆல்டரில் கருப்பு துணி என்ன செய்திருவாங்க? போட்டுருவாங்க. இன்னைக்கும் நடக்கு. கருப்பு துணி போட்டு முடிஞ்சோன்னா அப்படி லாக் பண்ணிடுவாங்க. உயிர்த்தெழுந்த நாளில் தான் என்ன செய்வாங்க? திறப்பாங்க. நம்ம தியானிக்கிறோன்னா அவருடைய அன்பை நம்ம இன்னைக்கு தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு, சுருக்கமாக பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மறுபடியும் அழைக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமா. மூன்றாவதாக, இயேசுவை அவன் இரட்சகர் என்று அறிந்து கொண்டானா. அதே பரிசுத்த லூக்காவில் 23வது அதிகாரத்தில் அவர் இரட்சகர் என்று அறிக்கையிட்டு, பிதாவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்து கொள்ளும் என்றார். அப்போஸ்தலர் 4:12 ஒரு வாசிங்க. இருக்கா? அவராலே அண்டி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அந்த கல்லன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறார். அறிக்கை செய்து விட்டு விடுகிறார். அதே போல இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவனுக்கு தெரியும் அவர்தான் மேசியா, அவர்தான் 2ஆம் நேரம் ராஜாவாக வரப்போகிறார். அந்த நேரத்துல போய் என் வலது கண்ணத்தை காட்டு, நான் இன்னொரு கண்ணத்தை காட்டுவேன்னு சொன்னா அவர் விட மாட்டார். அவர் கிங் ஆஃப் கிங்ஸா வரப்போறார். அன்னைக்கு மன்னிக்க மாட்டார் தேவனுடைய பிள்ளைகளே. கடைசி நாட்கள்ல அவர் ராஜாவாக வரும்போது, ஆண்டவரே நான் இந்த பாவத்தெல்லாம் செய்துட்டேனே, என்னை மன்னிங்கன்னா அவர் அன்னைக்கு மன்னிக்க மாட்டார். இன்றைக்கு இரட்சணை நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரட்சணை நாள். தம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும்படியாக திருடன் நமக்கு அழைக்கிறார். ஆண்டவர் பேசின இந்த வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம ஒண்ணுதான் சொல்லணும். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் நினைத்து கொள்ளுங்க, என்னையும் நினைத்து கொள்ளுங்க. நாங்கள் வாரம் சபைக்கு போறோம், சரிதான். ஆனா என் பாவத்தை நீக்கி ஆண்டவரே நீங்க என்றைக்கே ரட்சிக் கொள்ளுங்க. அப்படி ஒரே அரை நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஹல்லேலூயா. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையேற பெற்ற வல்ல ரத்தமே. கண்களை மூடி, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே,
எனக்கு விலையேற பெற்ற வல்ல இரத்தமே. ஆண்டவர், நீங்கள் எங்களோடு கூட இருந்திருக்கீங்கப்பா. ஆண்டவர், நீங்க சொன்னீங்களே இரண்டாவது வார்த்தையாக, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று. அப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு இருக்கட்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற எங்களுக்கு கிருபை. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரோட கூட நாம இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்றாரு, ஆமென். அருமையான வார்த்தை. You will be with me today, not tomorrow, today. ஹல்லேலூயா. நாமளும் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கையிடும் போது கர்த்தர் பெரிய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி நம்ம அழகாய் நம்மத்தில் பேசின பிரதர் ஜோஷிக்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஹல்லேலூயா. மூன்றாவது வார்த்தை, ஆமென். என்ன வார்த்தை? ஏன் என்னாச்சு? என்ன டவுட்டா? ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு வருஷமாக படிக்கலையா பைபிளு? இன்னைக்கு தான் படித்தேன் ஐயா. இந்த 7 வார்த்தை என்னன்னு சும்மா ட்ரை பண்ணேன் இன்னைக்கு தான். அப்படியா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அங்கே மூன்றாவது வார்த்தை நாங்கள் ஃபோன் பண்ண ஆளை ரீச் பண்ண முடியாதனால அடியனே பேசி ரொம்ப நேரம் கடந்து கொண்டு இருக்கிறனால சீக்கிரமாக நான் போக ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாருக்கும் வேலை இருக்குது. நான் இன்றைக்கு எல்லாருக்கும் வேலை வச்சுருக்காங்க. இதுக்கே நீங்கள் ஆசைட்டா இப்படி அடுத்த ஆட்சி வரும்போது ஃபுல் டே வேலை வைப்பா என்ன பண்ணுவீங்க? பர்மிஷனே கொடுக்க மாட்டீங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? வில் டூ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இந்த மூன்றாவது வார்த்தை கர்த்தர் சொல்கிறாரு அந்த சிலுவையில், அதோ உன் மகன், இதோ உன் தாய். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27 சொல்லப்பட்டிருக்கிறது. 26 27 ஒருவர் வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். இதை இங்கிலீஷில் படிக்கும்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, when Jesus therefore saw his mother and the disciple standing by whom he loved, he said unto his mother, woman, behold the son. ஹல்லேலூயா. முதல் வார்த்தை சொல்றாரு இதில், மூன்றாவதுல முதல் வார்த்தை woman, behold the son. ஹல்லேலூயா. இதோ உன் மகன். ஹல்லேலூயா. then said the disciples, அந்த டிசைபிள் கிட்ட சொல்றாரு, behold the mother. ஹல்லேலூயா. ஆமென். இந்த சீஷன் நோக்கி சொல்றாரு, இதோ உன் தாய். இதெல்லாம் ஓகே. ஆமென். இதெல்லாம் ஓகே. இதில் நிறைய பேசியிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். கர்த்தர் நம்மளை விட்டுட்டு போகவில்லை. நமக்கு உறவை ஏற்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறவர் அவர். இந்த உலகத்தில் யாரையும் விடுகிறவர் அல்ல, நேசிக்கிறவர் அவர். ஆமென். ஆனால் கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தை எடுக்கும்போது ஒரு வார்த்தை என்னோடு தோணினது. அந்த 27 செகண்ட் பார்ட் படிக்கும் போது, and from that hour the disciple took her unto his own house. ஹல்லேலூயா. அந்த நேரமே தன்னிடம் அவன் சேர்த்து கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சொன்ன உடனே அந்த சீஷன் சொல்றான், அந்த நேரமே அந்த நிமிஷமே அந்த தாயை அவன் அரவணைத்து கொண்டு அந்த தாயை தன்னுடன் அவன் அழைத்து சென்றான் என்று ஆங்கில வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்றது, the disciple took her unto his own house. அங்கே அவன் சொந்த வீட்டிற்கு அந்த தாயை அவன் அழைத்து சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் அங்கே சொல்லப்பட்ட தன்னிடம் சேர்த்துக்கொண்டான், ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷில் படிக்கும்பொழுது he took her into his own house. அதெல்லாம் போட்டிருக்கு. மாத்தியா பேசுன ஏதாவது அவனுடைய சொந்த வீட்டிற்கு
அந்த தாயை அவன் அழைத்து சென்றான். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார் உடனே அவன் கீழ்ப்படிந்து அந்த நிமிடமே அந்த தாயை தன்னுடைய சொந்த வீட்டிற்கு அவன் அழைத்து சென்றான். ஸ்டில் பீப்புள் ஆர் ஹியர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இங்கே இருக்கிறீர்கள். 10 வருஷம் விசுவாசி இருக்கிறோம், 15 வருடம் விசுவாசி இருக்கிறோம். நான் பைபிள்லேயே ஸ்விம்மிங் போட்டவன்றவன் இருக்காங்க இங்கே. ஆமென். நான் எடுத்தேன்னா வாசிப்பேன், பைபிளை கரைச்சி குடித்தவன் எல்லாம் சொல்லுகிறோம், இன்க்ளூடிங் மீ தான், என்னையும் தான் சேர்த்து சொல்லுகிறேன். ஆனால் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. அவன் சொன்ன உடனே நாளைக்கு கூட்டு போகிறோமா உங்களன்னு விட்டுட்டு போல. அவர் சொன்ன உடனே இப்போ இதான் சிலுவனா சரி 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 அப்படின்னு தலையாட்டிட்டு நிற்கல. கவனமாக இங்கே பார்க்கணும். நான் 5 நிமிஷம் தான், எனக்கு 5 நிமிஷம் போதும். அல்லேலூயா. லிசன் கேர்ஃபுல்லி. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் தலையாட்டல. எத்தனை பேர் தலையாட்டுறவங்க இருக்கிறீங்க? ஹலோ, தலையாட்டல, சும்மா தூரமாக்கி சரி சரி சரின்னு சொல்லல. அந்த நேரமே, that time, that second, அந்த நேரமே அவன் அந்த தாயை ஏற்றுக்கொண்டான். அந்த தாய் யாருன்னு தெரியாது, எந்த குலம் எந்த கோத்திரம், யாரு, வெள்ளையா சவப்பா குட்டையா கருப்பா, என்ன சாரி போட்டிருக்கா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, என்ன கலர் போட்டிருக்கா, பொட்டு வச்சிருக்காளா, குங்குமம் வச்சிருக்காளா, பூ வச்சிருக்காளா, நகை போட்டிருக்காளா, கண்ணாடி போட்டிருக்காளா, எதையும் அவன் பார்க்கவில்லை. இல்ல அந்த தாய்க்கு சொத்து இருக்குதான்னு பார்க்கவில்லை. அல்லேலூயா. அன்பு சகோதரனே, இன்றைக்கு ஒரு தாயை ஏத்துக்கணும் என்ன பண்ணுவான் தெரியுமா? வீடு இருக்கு அந்த அம்மாக்கு, வீடு இருந்தா நல்ல சோறு கிடைக்கும் அந்த அம்மாக்கு, இல்லைன்னா வீட்டில் வேலைக்காரி வேலை கொடுப்பான். அல்லேலூயா. சொந்த பிள்ளைகளே தன் தாய்களை வீட்டிலே வேலைக்காரிகளாக தான் வைத்திருக்கிறார்கள். சொந்த வீட்டிலே தன் பெற்ற பிள்ளைகள் தன் தகப்பனாரை அழைத்து செல்ல கூட்டு வர டிரைவராக வைத்திருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, ஆனால் அந்த ராத்திரி அந்த நேரத்தில் அந்த மகன் போய் அந்த தாயை அணைத்து கொண்டு அவளை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனமா பார்க்கணும். அந்த தாய் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சது அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, எது இருக்காலாம் பார்க்கல. அவன் ஒன்று தான், அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஏன்னா அங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு, அம்மா புள்ள, இதான் அவங்க அம்மா, இதான் அவன் புள்ள. இம்மிடியட்லி he obeyed the order. உடனே அவன் கீழ்ப்படிந்து, நான் கூட என்ன நம்ம கேட்டிருப்பேன், யோ சாக போற நேரத்தில் இதெல்லாம் ஏயா நான் பார்த்துக்கிறேன், நீ போயா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சாக போறீங்க ஆண்டவரே, நீங்க போங்க ஆண்டவரே, அதை அப்புறம் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க, அதிலே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் உடனே கீழ்ப்படிந்து அந்த நேரமே, that time அவன் போய் அவளை ஏற்றுக்கொண்டான். இந்த ஆங்கிலத்தில் படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. The disabled took her into his own house. வாடகை வீட்டுக்கு கூட்டு போல. என் பொண்டாட்டி ஏதாவது சொல்லுவாடா, எங்கள் அம்மாவை ஒரு 10 நாள் உங்கள் வீட்டில் வச்சுக்கூடான்னு சொல்லலை. ஹலோ, அதை சொல்லலை அவன். அந்த நேரமே அவன் அந்த அம்மாவை கையை பிடிச்சான், விசுவாசிக்கிறேன். உடனே அவன் போய் தோளில் கையை போட்டான், அம்மா இனிமேல் நீ என் தாய்மா, வாமா என் வீட்டுக்கு போகலாம். அப்படி தோல் மேலே கை போட்டு அந்த அம்மா கை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு இருப்பான். அல்லேலூயா. அன்றைக்கு அவன் அந்த தாயை கொண்டு போனதுனால அவனுக்கு ரட்சிப்பு. இன்றைக்கு சொந்த தாயை விட்ட உனக்கு ரட்சிப்பு வராது. இந்த நாளில் நீங்கள் மாறிக்கொள்ளலாம். ஆமென். நான் இன்னைக்கு சொல்கிறேன், சொந்தங்களை இழந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொந்தக்காரனாக இருக்கிறார். அவர் மரிக்கும் தருவாயில் கூட சொந்த பந்துகளை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உனக்கு யார் அவர் இவரெல்லாம் தேவையில்லை, நான் உனக்கு சொந்தக்காரன், உனக்கு சொந்தங்களை ஏற்படுத்துகிறேன். ஐயா, எனக்கு இருந்த ஒரு கணவன் போயிட்டாரு, எனக்கு இருந்த ஒரு மனைவி போயிட்டா, எனக்கு இருந்த புள்ள போயிட்டா, எனக்கு இருந்த அப்பா போயிட்டா, எனக்கு இருந்த அம்மா போயிட்டா, எனக்கு யாருமே இல்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள். டுடே God is creating you a relationship. இன்னைக்கு கையை கொடுத்து சொல்லுங்கள் பக்கத்தில், அம்மா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க வயசானவங்க வந்தால் நீ தாம்மா என் அம்மான்னு சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க சின்ன பையனாக இருந்தால் நீ என் புள்ளப்பான்னு சொல்லுங்கள். சின்ன இன்னொரு 30 வயசு என் தம்பிப்பான்னு சொல்லுங்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், என் மகன்னு சொல்லுங்கள். சொல்லுங்களேன், அப்பா நீ தான்பா என் புள்ள. கர்த்தர் ஏற்படுத்துகிறார், சொந்தங்களை ஏற்படுத்துகிறார். அவர் அந்த அம்மாவை கொண்டு போனதுனால இன்றைக்கும் அந்த 3வது வார்த்தையாக பல்லாயிரம் வருடங்கள் ஆனாலும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். The man name is written in the Bible.
வாட் த மேன் டிட் இஸ் ரிட்டன் இன் த பைபிள். அதனால தான் இன்றைக்கும் நம்ம அதை தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பந்தங்களையும் சொந்தங்களையும் ஏற்படுத்துகிறவர். இல்லை என்று தவிக்காதீர்கள். கர்த்தர் உறவுகளை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படுறீங்க, கவலையே படாதீங்க, இதோ நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை தேற்றுகிறேன், நான் உன்னை அரவணைக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாமா, உங்களுக்கு உறவுகளை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். என்ன உறவில் நீங்களாம் பண்ணது? போன வாரம் என்ன அன்பா கை கோத்து, என்ன அழகா நின்று எல்லா காரியத்தை செஞ்சீங்க பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். யாருமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் சபையை கொடுத்திருக்கிறேன், சபையில் இருக்கிற அக்கா, அண்ணன், தம்பி, அம்மாமார்களை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் சாட்சி சொல்லியிருக்கிறீங்க, நான் உடம்பு சரியாத படுத்துட்டேன், பாஸ்டமாக்கு அடித்தேன், அவங்களும் வந்தாங்க, உடனே பக்கத்தில் இருக்க ஒரு விசுவாசி அமிச்சாங்க, அவங்க என் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, நான் விழுந்துட்டேன், பக்கத்தில் ஒரு விசுவாசி நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணேன். ஸோ எத்தனை சாட்சிகள் இருக்குது இங்கே? உங்களுக்கு உறவுகள் இங்கே இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் அன்னைக்கு சிலுவையில் சொன்னார், நான் இன்னைக்கு சொல்கிறேன், அப்போஸ்தல விசுவாச சபையே, இதோ உன் தாய், இதோ உன் மகன், இதோ உன் அண்ணன், இதோ உன் தங்கச்சி, இதோ உன் அம்மா, இதோ உன் அப்பா, இதோ உன் அக்கா, இதோ உன் மாமன், இதோ உன் மச்சின, இதோ உன் சொந்தக்காரனை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது வார்த்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு வாட்டி பக்கத்தில் சிரித்து சொல்லுங்களேன், நீதாம்பா எனக்கு, நீதாம்மா எனக்கு. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள். ஒரு வேளை இன்றைக்கி அந்த உங்களுக்கு எதிராளி கூட வந்து உட்காந்துருப்பான், பரவாயில்ல, பார்த்து சொல்லுங்கள், அம்மா நீ தான் இன்றைக்கி கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு, நீ என் அம்மா, நீ அக்கா, என் தங்கச்சி, என் அப்பா, என் புள்ள, என் தம்பி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தி ஃபோர்த் வேர்ட், நான்காவது வார்த்தைக்கு நாம் போகலாம். நேரம் போய் கொண்டு இருக்கிறது. கரெக்டாக இன்னும் 11:15 நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நான் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, நான் 11 மணிக்கு ஆஃபீஸ் போனேன், ஐயா கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க, இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான்காவது வார்த்தை என்ன வார்த்தை? நம்ம எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுல, நம்ம வீட்டுக்காரர் நடுராத்திரி எங்கேயோ வெளில போயிட்டு வருவோம், டபால்னு விட்டு போயிட்டான்பா இருந்தாலும் என்ன, அந்த மாதிரி தான் இருக்குதுல்ல. ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னா கூட்டத்தில் பார்த்தா தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறான், பிரியாணின்னு எண்ணெயும் புளியும் விட்டு போட்டான். ஹல்லேலூயா. இந்த நான்காவது வார்த்தை நம்ம மத்தியில் நம்ம கலை பிரதர் வந்து, கலைக்குமார் அவர்கள் வந்து, ஹல்லேலூயா, ஏலி ஏலி லாலா லாலா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். கரங்களை உற்சாகமாய் தட்டி, பரவாயில்லப்பா, இவர் கூட பேர் கொடுத்துட்டுக்கிறாரு. நான் கூட இவர் சர்ச்சைக்காக உழைக்கிறவர்னு நினச்சேன். இனி அப்போ ரெண்டாவது வாரத்துக்கும் ஆள் ரெடி ஆயாச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று வந்து பாஸ்டர் என்கிட்ட வந்து இந்த 4வது வார்த்தையை குறித்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நானும் சரி அப்படின்ட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து இங்கே ஸ்டேஜில் வந்து பேசினதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பேச போகிற 4வது வார்த்தை என்ன அப்படின்னா, சிலுவையில் வந்து தேவனை அறையும் போது 4வது வார்த்தை என்ன அப்படின்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. அந்த வார்த்தை எங்கே இருக்குன்னா வேத புஸ்தகத்தில் மத்தேயு 27:46 இருக்கு. எடுத்தவங்க வாசிங்க. ஏசப்பா வந்து என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அது எதுக்காக? அவர் சிலுவையில் அறைந்ததுக்காகவா, இல்லை அவர் தலையில் முன்முடி சூட்டப்பட்டதுக்காகவா, இல்லை நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக? இதில் நான் ஒரு விஷயம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து எனக்கு யோசித்தேன். அந்த விஷயத்தை நான் பேசலான்னு விரும்புகிறேன். மத்தேயு 27:45 எடுத்தவங்க வாசிங்க. பூமி எங்கும் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று. அதை குறித்து ஒரு சின்ன வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன். பிதாவானவர் குமாரனை ஒப்பு கொடுத்த அந்த நேரம், அதை நான் வந்து உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு சில வார்த்தைகளுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன்.
எங்கே அப்படின்னா மோசேயோட தேவன் உடன்படிக்கை பண்ணும்போது, மோசையோட தேவன் வந்து உடன்படிக்கை பண்ணுறாரு. உபாகமம் 5:22 வந்து மோசையோட தேவன் உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த கார் இருள் அப்படின்ற வார்த்தை அங்கே வரும். உபாகமம் 5:22. நம்ம அந்த இடத்துல வந்து அந்த கார் இருள் தேவன் அங்கே வெளிப்பட்டு நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுக்கும்போது அங்கே தேவன் வந்து பேசுகிறார். அதே போல் இன்னொரு இடத்துல ஆபிரகாமிடம் வந்து பேசும்போது, நீ படுத்திருக்கும் இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்லியிருக்காரு. அது ஆதியாகமம் 15:12-21 வரைக்கும். அதில் 12ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா அதில் வந்து அந்த கார் இருள் அப்படின்ற வார்த்தை வரும். இதே தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய தேவன் சிலுவையில் அறையப்படும் போது நம்மளுடைய சொந்த குமாரனை வந்து அங்கே ஒப்பு கொடுக்குறார். தேவன் அங்கே வந்து பிதாவானவரை இறங்கி வந்து நம்மளுடைய சொந்த குமாரனை அங்கே ஒப்பு கொடுக்குறார். அந்த 3 மணி நேரம், அதனால தான் அந்த டைம் குறிப்பிட்டிருக்காங்க. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரை. அது முடியும் போது 9ஆம் மணி நேரத்தில் 9ஆம் மணி வேளையில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த இடத்துல நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக பிதாவானவர் அங்கே ஒப்பு கொடுத்து ஒரு உறுதி நம்மக்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரட்சிப்புக்காக குமாரன் மூலமாக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை அப்படின்னு தம்முடைய சொந்த பேரான குமாரனை வந்து அங்கே ஒப்பு கொடுத்துருக்காரு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக வந்து சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் சிந்தார். நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாவ மன்னிப்பு கண்டிப்பாக உண்டு, எல்லாருக்கும் கண்டிப்பாக பாவ மன்னிப்பு உண்டு. அது எவ்வளோ நாளைக்கு? அவருடைய வருகை மட்டும். இன்னைக்கு தேவன் வந்தா, இந்த நைட் தேவன் வந்தா நம்ம அவரோட பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எடுத்துக்கொள்ளப்படுவோமா? கண்டிப்பாக ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மீறுதல் பண்ணாத மனுஷன் யாரும் இல்லை. மீறுதல் பண்ணும்போதும் பாவங்கள் வரும்போதும் நம்ம எத்தனையோ இடத்துல வந்து தப்பு பண்ணும்போது தேவன் மறுபடியும் போயிட்டு நம்ம அழுது ஜெபம் பண்ணி கேட்டோன்னா மன்னிப்பை கொடுத்துட்றாரு. ஆனால் இன்னைக்கு தேவன் இந்த வேலையை வந்தால் நம்ம அவரோட கூட பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்றது தான் அவருடைய சித்தம். அதுக்காக தான் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த பூமியில் ஒப்பு கொடுத்தாரு. அதை நீங்கள் வந்து நம்புங்க, கடவுளோடு உறுதியாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன சாட்சியம் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். போன வாரத்துக்கு முன்னாடி நம்ம கன்வென்ஷனில் வந்து என்னென்னா, அண்ணன் சொன்னார், நம்ம பிரதர் சொன்னார், பாஸ்டர் சொன்னாங்க, எல்லாருமே வந்து ஒன்றா வேலை செய்தாங்க, சேர் போட்டாங்க. அவர் பேங்க்கில் வேலை செய்தான் வந்து மண்வெட்டி எடுத்தார், இது பண்ணாருன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் வந்து சின்ன வயசில் வந்து ஏசியா சர்ச்சில் இருக்கும்போது நான் சேர் போட்டு தான் நான் வந்து வாலண்டியர்ஸ், எனக்கு வந்து பாட்டு பாடுறதுக்கோ இதெல்லாம் வந்து தெரியாது. ஆனால் வந்து நான் அங்கே ஒரு வேலை செய்தேன், ஊழியமாக செய்தது என்னன்னா, அங்கே சேர் போட்டேன், சேர் மடிப்பேன். அது வந்து நாங்கள் எவ்வளோ சேரை தூக்கணுமோ அவ்வளோ தூக்குவோம், இது பண்ணுவோம். அதோடைய பிளெஸ்ஸிங் அங்கே என் கூட சேர் போட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி ஆசீர்வாதமாக தான் இருக்காங்க. அங்கே நான் அதை பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து நான் பேங்க்கில் வேலை செய்கிறேன். அதே போல் என் கூட ஒருத்தர் வேலை செய்தார், தேவனுக்கு ஊழியம் செய்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜெர்மனியில் இருக்கார். இன்னொருத்தர் சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஒரு பிராமின் ரட்சிக்கப்பட்டு அங்கே வந்து வாலண்டியர்ஸாக வந்து இருந்தார். அவர் வந்து இன்றைக்கி ரயில்வேல டிடிஆர் பாடி பில்டிங் பண்ணார். பல வருஷமாக வந்து அவர் பாடி பில்டிங் பண்ணும்போது அவர் வந்து மெடல் அடிக்கல, எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. என்றைக்கு தேவனை தேடினாரோ அன்றைக்கி எல்லாம் அவருக்கு சக்ஸஸ்ஸு. கோல்டு மெடல் நிறைய அடித்தார். இன்றைக்கி ரயில்வேல டிடிஆராக இருக்கார். அதே போல் அவரை விசுவாசிங்க, அவர் நாமத்தை மையப்படுத்துங்க, அவருக்காக வந்து ஏதோ ஒரு சின்ன ஊழியத்தை செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. அவ்வளோதான், நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டலாமே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ அழகான ஒரு வார்த்தைகள். அவர் உண்மையாலே கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறனால தான் அவரோட வாழ்க்கையை சாட்சியாக அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய மகிமை, அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கணும். ஆனால் அந்த வார்த்தை எப்படி வந்துன்னா, கர்த்தரோட உள்ள ஒரு கனெக்ட், ஒப்புராகி இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த அந்தகார சூழ்நிலை மாறும் பொழுது என்னென்னா, கர்த்தர் நமக்காக கொடுக்குற வாய்ப்பு. அந்த நேரத்தில் நம்ம ஒப்புரவு ஆயிடணும். அங்கேயும் 6ஆம் மணி முதல் கொண்டு 9ஆம் மணி வரை இந்த 3 hours
ஏன் அந்தகாரம் வந்துச்சுன்னா, இன்னைக்கு அண்ணன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒருவேளை நம்பாத பாவிகள் அந்த 3 மணி நேரத்துலையாவது அந்த இருட்டிலையாவது தான் பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிப்புக்குள்ளே வருவானா, ஒப்புர ஆவானா? அதான் அண்ணன் சொல்ல வந்தார் இன்னைக்கு. அல்லேலூயா. ஒருவேளை அந்த காரிருள் வர நேரத்திலேயாவது மாறுவானா, எனக்காக ஒரு ஜனங்கள் இருவாரா என்று கர்த்தர் அப்பயும் டைம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. த டார்க்னஸ். ஒருவேளை நிறைய பேர் ஷையா இருப்போம்ல, வெளியே வர முடியாது, ஐயா நான் பேச மாட்டேன், ஐயா எனக்கு பேச தெரியாது, ஐயா ஆபா ஐயா அது ஐயான்னு சொல்கிறோம்ல. அந்த இருட்டிலையாவது கர்த்தர் ஒன்று மறையத்திலையாவது நீங்கள் ஏதாவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீங்களா, தன் பாவத்தை அறிக்கை வைக்க முடியுதான்னு ஒப்புர ஆகிறதுக்கு கர்த்தர் கொடுத்த நேரம் அது. அல்லேலூயா. என் தேவனே என்னை கைவிட்டீங்க, ஆனால் என் பிள்ளைகளாய் நேசிக்கிற நீங்கள் நேசிக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் வர வேண்டும். சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு குத்துன மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ராத்திரி ஆண்டவர் வராருனா, இப்போ இந்த செகண்ட் வராருனா எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? சும்மாரமா 11 மணி ஆச்சு, சிக்கன் கடை எல்லாம் கூட்டம் வந்திருக்கோம், காலியாக இருக்கும்ன்ற எண்ணத்தோடு வந்து உட்காந்துருக்கிறீங்க. என் புருஷன் வீட்டுக்கு போன உடனே காப்பி போடல டீ போடலன்னு சண்டை போடுவோம், அதுக்காக வந்து உட்காந்துருக்கிறீங்க. அப்படியா? இப்போ ஆண்டர் வந்தால் கூட எத்தனை பேர் போக ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஐயோ அப்போ நீங்கள் போட்ட பிரச்சனைலாம் இருக்குதா, இது எப்படி இதுனா பண்ணுவது? போன வாரம் தான் உங்கள் பிள்ளைய அடிச்சிங்க, போன வாரம் தான் பொய் சொன்னீங்க, நேற்று தான் அண்ணன் தம்பி அக்கா அப்பா அம்மா கூட சண்டை போட்டோம். எப்படி இது? போன வாரம் தான் என் மனைவியை விட்டேன் ஒன்று ஐயா. நம்ம எப்படி இன்றைக்கு அண்ணன் மூலியமாக சொல்லியிருக்காங்க, ஒப்புரவாகுங்கள். இந்த வார்த்தை ஒப்புராகுங்கள். ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்குறத விட்டுட்டு திஸ் இஸ் த டே நீங்கள் ஒப்புராகுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை. இனிமேல் எம்பாலும் கூட டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்கப்பா. 2வது ஆள் கடைஸ்டாப்பில். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஏற்கனவே கிடைச்ச ஒரு ஆள் இப்போ வந்து பேச போகிறார். அடுத்த வார்த்தை அவர் படாதப்பட்டு மாட்டிக்கிட்டார் நம்மக்கிட்ட. அல்லேலூயா. அந்த 5வது வார்த்தை என்னவா இருக்கிறேன்? தாகமாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை. இந்த 5வது வார்த்தை சிலுவையில் கூடின தாகமாக இருக்கிறேன். நம்ம மத்தியில் பிரதர் பிரிப்பு அவர்கள் வந்து தாகமாக இருக்கிற இந்த வார்த்தை நம்ம மத்தியில் பேசுவார். உற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். எத்தனை பேர் காத்திருக்க தாகமா? எல்லாம் என்ன உங்கள் தாகம்னா இருக்கும்? சிரிக்கலாமா கொஞ்ச நேரம்? நம்ம சிரிக்கிற கூட்டம் தானே. எல்லாம் பொம்பளை என்ன நினைப்பாங்க, ஐயோ அவன் நகை சேர்த்துட்டாலே நகை சேர்க்கலையே, தாகமாக இருக்கிறீங்களா இல்லையா? ஐயோ அவங்க வீடு கட்டிட்டாங்களே, நாங்கள் வீடு கட்டலேன்ற தாகமாக இருக்கிறீங்களா இல்லையா? தாகன்றதுன்னு தானே. அதேமாரி நம்ம சகோதரோட என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், நல்லா படிச்சுக்கிறேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல, படிக்காதவன் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, அவங்க எவ்வளோ தாகமாக இருப்பாங்க? எல்லாமே தாகமாக தான் காத்திருக்கிறோம்ல. ஆனால் நம்ம தாகம் நிறைவேற்றல. தாகன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புன்னு நான் சொல்கிறேன். தாகனா இப்போது நான் பொதுவாக உலக காரியமாக பார்த்தீங்கன்னா, நான் பொதுவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இந்த தாகத்தை எனக்கு அக்கா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் பேசுகிறீங்களா ஐயான்னு சொன்னாங்க. நான் எத்தோன்னு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக பேசுகிறேன்ட்டேன். என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு அக்கா கேட்டாங்க. நானே கேட்டேன், நீங்களே சொல்லுங்கக்கான்னு. தாகமா அதை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாலுமே நான் தாகமாக தான் இருக்கிறேன். ஏன்னா நான் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ நான் படுற கஷ்டத்துக்கு இன்னும் என்னோடய தாகம் வந்து அதிகரிச்சுனே இருக்குது. அக்கா எனக்கு நல்ல ஒரு தலைப்பை கொடுத்தாங்க. அவங்களா கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, தேவனாக கொடுத்தாரு. நான் எதிர்பார்க்கல. நீங்களே ஒரு வார்த்தை சொல்லுங்க என்ன, ஆனால் அவங்கள எனக்கு தாகத்தை பற்றி பேசுங்க சொன்னாங்க. சந்தோஷமாக இருக்குது. அந்த தாகத்தை பற்றி தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன். அது தேவனுக்கு கோடான கோடி நன்றி. பொதுவாக தாகன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து உலக காரியமாக போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் களைப்பாக வீட்டுக்கு வந்தாருன்னா நம்மளே கழிச்சிட்டு வீட்டுக்கு போகிறோம்னா, அம்மா தண்ணி கொடுமா, நான் ரொம்ப தாகமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தானேங்க? அதேமாரி ரொம்ப பசியாக இருக்கிறேன், பசி தாகம், ரொம்ப பசியாக இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து உலகப்பூர்வமாக நடக்கிற ஒரு தாக காரியம். சில பேருக்கு பார்த்தோன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய தாகம் இருக்குது. அதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். வாழ்க்கையில் என்ன தாகம்? ஐயோ நம்ம இன்னும் உயரலையே அப்படின்னு ஒரு தாகம். சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம என்ன சொல்லுவாங்க, வேலையில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், அதுலேயும் நம்ம வந்து இன்னும் மேல் கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாகம் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கும். ஆனால் நம்ம தேவனுக்கு ஒரே ஒரு தாகம் தான் இருக்கிறது. அந்த தாகம் மட்டும் அவருக்கு இன்னும் நிறைவேறலை, இன்னும் தாகமாக தான் இருக்கிறாரு. அதுக்கு தான் நம்மளை வந்து ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு. என் தாகத்தை தீக்கிற ஆள்னார்னா நீங்கள் தான் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த தாகத்தை பற்றி தான் நான் இப்போ பேச வந்திருக்கிறேன். நீங்கள் பேசலாம். எத்தவர் வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அதன் பின்பு எல்லாம் முடிந்தது. அவரே சொல்லிட்டாரு எல்லாமே முடிஞ்சது, அவருக்கே தெரிஞ்சிச்சு அறிந்து, அதான் எல்லாமே முடிஞ்சது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். எல்லாமே முடிஞ்சது, வேத வாக்கியம் நிறைவேறுச்சு. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, எல்லாம் அவர் ஒரு மனிதன் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அவர் என்ன சொல்ல, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறிச்சு, ஆனால் நான் இன்னும் எப்படி இருக்கிறேன், தாகமாக தான் இருக்கிறேன். ஏன் அது எனக்கு நிறைவேறலை அப்படின்னு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பொதுவாக தாகமாக இருக்குன்னு சொல்லும் போது கீழே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவங்க கீழே இருக்கிறவங்க நினைப்பாங்க இவர் தான் தண்ணி கேட்குறாரு, அதுதான் தாகமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காடியிலேருந்து தண்ணி எடுத்து கொடுக்க பார்க்குறான். ஆனால் அந்த காடியில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் இந்த இயேசு ஏற்கனவே ருசித்து பார்த்த தண்ணி தான் அது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 33, 34 பார்த்தா தெரியும். மத்தேயு 27, 33ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மத்தேயு 27, 33. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனம் இல்லாதிருந்தார். அப்போது அந்த காடியில் கொடுக்கும்போது அது எப்படி அந்த காடியில் இருக்க தண்ணி எப்படி தான் இருக்குன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான். ஒருத்தர் மரணத்துக்கு ஒப்போச்சிட்டாங்க. அவர் என்ன சொல்லுவாங்க, நம்ம இதெல்லாம் தூக்க மாட்ட சொல்லுவாங்க. அவங்க சிலுவையில் அறைய போகிறாங்க, மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, அவங்க சிலுவை அறைய போகிறாங்க. அப்போது அந்த மரணத்தை எதிர்கொள்ளும் போது அங்கேருந்து அந்த கொல்கத்தா மலைக்கு போகும்போதெல்லாம் அந்த வழியெல்லாம் கூடும்போது அவங்க ரொம்ப கொடுமை பற்றி கூட்டின்னு போவாங்க. ஆனால் அந்த வழியை தாங்கிறதுக்கு அந்த தண்ணி, அதாவது அந்த இஸ்ரேலுக்கு வம்சத்தால் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க பெண்மணிகள்லாம் என்ன பண்ணுவாங்களா, இந்த மாதிரி காடிகளுக்கு தண்ணியை கலப்பாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மார்க்கு 15ஆம் அதிகாரம் 23 வசனம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளம் போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளமோ திராட்சை ரசமோ கலந்த ஒரு தண்ணி, அது எப்படி சொல்லினா, இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் வலி தெரியாமல் இருக்குது என்ன பண்ணுவாங்க, மருத்துவ பண்ண ஊசி போடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் இந்த மரண தண்டனை கடுக்கு கூண்டு போகும்போது நல்ல குடும்பம் பார்த்தும்போது அந்த வலியை தாங்கணும், அந்த வேதனையை பொறுக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வீதியில் நிறைய காடிகளை வச்சு தண்ணிங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்படியாவது கூத்து நம்ம புண்ணியம் தேடிக்கலான்னு சொல்லிட்டு காடியில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியை கொடுத்து அந்த தண்ணி குடிச்சா அந்த உடம்பு அவங்களுக்கு மறுத்துருமா, என்ன தான் அடித்தாலும் சரி, என்ன தான் தெரிஞ்சாலும் அந்த வேதனையை கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்கி கொள்ளலான்னு சொல்லிட்டு அந்த தண்ணி அதை என்ன சொல்லுவாங்க, அது இப்போ கூட என்ன சொல்லுவாங்க, அது ஒயின் பிராந்தி அதுமாரி தான், அது மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் அது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்போ தான் நம்மளால் அதை தாங்க முடியும், இல்லைன்னா தாங்க முடியாது. அதுமாரி தண்ணியை தான் அவருக்கு கொடுத்தாங்க. ஆனால் ஏசு என்ன பண்ணார், அதை ஏற்கனவே கொல்கத்தாவில் கொடுக்கும்போது என்ன ருசி பார்த்துட்டு சொல்லிட்டாரு, இதெல்லாம் வேணாம் எனக்கு தேவையில்லைண்ணா. இப்போ அவர் சிலுவையை தூக்கி நடந்து போகும்போதெல்லாம் ரொம்ப கொடுமை பார்த்துறாங்க. அப்போ வழியேற நிறைய பெண்மணிகள் கொடுக்குறாங்க எல்லாம் கூட, ஆனால் அது வேணான்னு சொல்லிட்டு அவர் போய் கொண்டு இருக்கிறார். அப்போ எல்லாமே என்ன நினச்சிறாங்க, அவருடைய ஏக்கம் தாகம்தான், தண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் சிலுவையில் அரைஞ்ச பிறகு அவர் சொல்கிறார், எல்லாம் முடிந்தது, வேத வாக்கு நிறைவேற்றக்க நான் இன்னும் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ கீழே வரான்னு கேட்குறாங்க, அவ்வளோ கொடுமை பார்த்தினாங்க, அவ்வளோ தண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாம் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, அப்போல்லாம் கேட்காத மனுஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆனால் இப்போ தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட எல்லாம் பார்க்குறாங்க, என்ன இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட தாகம் என்ன தாகம் நீங்கள் சொல்லுங்கள், எல்லா தாகம் என்ன தாகம், ஆத்மா தாகம். இப்போ கூட நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம், நம்ம சோகமாக இன்றைக்கி ஒரு நாள் சோகமாக வந்துடுவோம், இன்றைக்கி ஒரு நாள் கஞ்சி குத்துட்டு நாத்தியம் என்ன பண்ணுவோம், பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். இதுதான் நம்ம தாகம். இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆத்மாவாவது சேர்க்கணும், நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆத்மாவை ரசிக்கணும், நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆத்மாவை சர்ச்சுக்கு கூப்பிட்டாரணும். இதுதான் அவருடைய எதிர்பார்க்குற தாகம். எது இந்த தாகம் தான். நம்மளால் முடிந்த அளவுக்கு இப்போ நம்ம ரசிக்கப்பட்டோம், நம்மளை கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம கடவுள் இப்படி தான் இருப்பார், ஏசப்பா இப்படி தான் இருந்தார், இந்த வாழ்க்கையில் நான் இந்த சர்ச்சுக்கு இந்த கிறிஸ்டினில் ஜாயின் பண்ணுறது தான் என்னோடய லைஃபே மாறிச்சு, என்னோடய வாழ்க்கையே உறந்துச்சின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்கள அந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணோம், நம்ம சர்ச்சுக்கு கூட்டின்னு வரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணோம். அதுதான் ஏசு விரும்புகிறார், அதுதான் அவருடைய தாகம். அந்த தாகத்தை நம்மளால் தீர்க்க முடியுமா, அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அவர் அதை விரும்பலை. ஒரு கிறிஸ்மஸுக்காவது ஒரு ஆத்மாவை நீ கூட்டணுவா, ஒரு நியூ இயருக்காவது ஒரு ஆத்மாவை கூட்டணுவா. நான் ஆண்டவர் தேவன்கிட்ட கூலி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, ஆண்டவா பிதாவே நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சிட்டேன், எனக்காக என் ஜீவியத்தையே விட்டுட்டேன், எனக்காக என் உயிரே விடுறேன், நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டேன்,
இந்த பாவப்பட்ட மக்களை வந்து இதுலேருந்து கொண்டு வரதுக்கு என் உயிரை விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு நீங்கள் என்ன கூலி தந்தீர்? என்னை ரட்சிக்க யார் வருவா? என்ன என்ன சொல்லுவாங்க, என்ன வேண்டறதுக்கு, என்ன கும்பிடுறதுக்கு யார் வருவா? அதுமாரி அவர் கேட்பார். அப்போ என்ன சொல்கிறாங்களே, அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னையும் ரசிக்கணும், எனக்கும் ஒரு சபை இருக்கணும், என் சபைக்கும் ஆத்துமாக்கள் வரணும், என்னை அறிஞ்சவங்க மற்றவங்கள சொல்லி கூட்டின்னு வரணும். ஆண்டவர் சொல்கிறார். அதான் ஆண்டவர் கேட்குறாரு, அவரோட கூலி கேட்குறாரு. என்ன கூலி கேட்குறாரு? எனக்கு இது மாதிரிலாம் நடக்கணும், நான் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், நான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன், எனக்கு நிறைய ஆத்துமாக்கள் வரணும், நான் நிறைய சபைகளில் வந்து நிறைய ஆத்துமாக்கள் வரணும், நிறைய சபைகள் வளரணும், நல்ல வரணும், நம்முடைய ஊழியங்கள் பெருகணும், ஊழியர்கள் நிறைய பேர் வரணும், அவங்களும் அந்த ஊழிய பாதையில் போயிட்டு நம்மளுடைய வசனத்தை எல்லாம் சொல்லி அவரும் அதேமாரி எல்லாம் உயரணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏசாயா 53:12 பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலும் அக்கிரமக்காரிலும் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காராக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். பார்த்தீங்களா, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கு அக்கிரமக்காரர் ஒருவராக, நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் என்ன பண்ணார்? மரணத்துக்கே போயிட்டார். அவருடைய அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அவரே சுமந்துட்டார். அவரே சுமந்து என்ன பண்ணுறார்? அக்கிரமக்காக வேண்டிக் கொண்டு தான் சொன்னார். அநேகரை அவருக்கு பங்காகான யார்? ஒரு சர்ச்சிலும் ஒரு ஆத்துமாக்கள் எழும்பணும், நிறைய பேர் வரணும், நிறைய சர்ச்சுக்கு நிறைய ஊழியக்காரர்கள் வரணும். அதே மாதிரி தான் சொல்கிறார், பலவான்களை அவருக்கு தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். நிறைய பலவான்லாம் யார்? நம்ம தான் பலவான். நம்ம தானே பண்ணோம். இந்த தாவீது சொல்கிற மாதிரி ஒரு தாவீது கூட இருக்கும்போது ஒரு ஆள் இப்படி தான் 1000 பேருக்கு சமம்னு சொன்னாங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பலன்? நீங்கள் சொல்கிற வார்த்தையில் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஆண்டவர்? ஒரு ஆத்மா மட்டும் இல்லை, நீங்கள் 10-15 ஆத்மா நீ கூட்டின்னு வர வல்லமே படித்தவர்கள் எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேவன் சொன்ன மாதிரி அவரை தாகத்தை தீர்க்க வல்லவராக இருக்கிற ஒரே ஒரு நகைச்சுவை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் இது வந்து எல்லோரும் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பேன். இது ஒரு எதிர்பார்ப்பு தான், தாகமாக. ஒரு ப்ரொஃபஸரோடைய கதை இது உண்மை கதை தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது. அவரோட எதிர்பார்ப்பு, அவரே நிறைய மொழியெலாம் படிச்சுக்கிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிக்குது, அவரை ரொம்ப இவனுக்கு ஒரு வேலையில்ன்ற மாதிரி சொல்லிடு. இஸ்ரேல் நாட்டில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க, பாம் வச்சு ஒரு கட்டிடத்தை இடிச்சுட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த பாம் வச்சு இடிச்சும் போது என்ன பண்ணாங்க, நிறைய பேர் உயிர்கள் இறந்துட்டாங்க. அந்த கொலைக்கோட்டர் அந்த போலீஸ் என்ன பண்ணாங்க, கொலைக்கோட்டரில் பிடிக்கிறதுக்கு போய்க்கிறாங்க. அந்த இடத்துல போனால் கொலைக்கோட்டரில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு நாய் மட்டும்தான் இருந்தது. அந்த நாயை மட்டும் பிடிச்சின்னு வந்துட்டு அந்த நாயை வந்து அவங்க பாஷையில் எல்லாம் என்னென்னோ சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ கேட்குறாங்க, அந்த நாய்க்கு அவங்க சொல்கிற பாஷை புரியவே மாட்டேங்குது, அவங்க சொல்கிற மொழி புரியவே மாட்டேங்குது. என்னென்ன மொழியோ உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் பேசிட்டாங்க, ஆனால் அந்த மொழி அவளுக்கு புரியவே மாட்டேங்குது, நாய்க்கு புரியவே மாட்டேங்குது. ஒரே ஒரு இந்த சொன்ன ப்ரொஃபஸர் மட்டும் அவருக்கு வந்து 60 மொழி தெரியுமா. அவர் இதில் வல்லமை பிரச்சனை அவர் கூப்பிட்டு பேசினார். அவரும் எவ்வளோ எல்லாம் அந்த கற்றுக்கின 60 மொழியும் வந்து பேசி பார்த்தார். அவர் எதிர்பார்ப்பு இருப்பார், பேசி பார்த்தாராம். ஆனால் அது இல்லை. கடைசியாக வந்து ஒரே ஒரு அந்த என்ன சொல்லுவோம் உருது அருப மொழியை வந்து பேசினாராம். அந்த நாய் புரிஞ்சிச்சான். அந்த நாய் புரிஞ்ச பிறகு என்ன பண்ணாராம், அந்த நாயை சொன்ன மாதிரியே போயிட்டு அந்த கொலகாட்டாவில் அந்த நாய் சொன்ன வழியே காட்டி கொண்டு போயிட்டு அந்த கொலகாட்ட பசனை பிடிச்சி எல்லாம் ஜெயிலில் அரைச்சிட்டாங்களாம். ஆனால் இவர் சொன்னதுக்காக இந்த நாய்கிட்ட இவர் பேசுனதுனால இவருக்கு ஒரு பாராட்டு விழா வச்சாங்களாம். அந்த பாராட்டு விழா வைக்கும்போது எல்லாரும் கேட்குறாங்களாம், பெரிய பெரிய அதிகாரிலாம் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு கார் வேணுமா, பங்களா வேணுமா, பணம் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், எது வேணாலும் கேளுங்க, ஏன்னா நீங்கள் பெரிய காரணம் செஞ்சுட்டுங்க சொல்லுங்கள் அப்படின்னாராம். அவர் என்ன கேட்டிருப்பார், நீங்களே சொல்லுங்களேன். நானாக தான் கண்டிப்பாக பணம் தான் கேட்டிருப்பேன், என் நிலைமைக்கு அதுமாரி இது இப்போது. நீங்களே என்ன கேட்டிருப்பீங்க? அவர் கேட்டாராம், எனக்கு அந்த நாயை மட்டும் கொடுங்கன்னாராம். எனக்கு அந்த நாயை மட்டும் கொடுங்கன்னாராம். எல்லோரும் ஆண் பார்த்தாங்களா, ஏன் இவர் நாயை கேட்குறாரு, இவ்வளோ பணம் தராங்க, கார் தராங்க. ஆனால் அவர் எதிர்பார்ப்பு யார், அந்த எதிர்பார்ப்பு மட்டும் பாருங்களேன். ஏன் அவரோட தாகம், நான் இவ்வளோ படித்தேனே, என்னை வந்து என்னோடய தாகத்துக்கு தீக்கிறதுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தாகத்தோடு சரி அந்த நாயை கேட்குறாராம். அப்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி வந்து பக்கத்தில் வந்து கேட்குறாராம், ஏங்க நாயும் கேட்குறீங்க, என்ன பண்ண போகிறேன் நாய், இந்த நாயை ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் என் பொண்டாட்டிக்கிட்ட தான் நிறுத்த போகிறேன் அப்படின்னாராம். எதுக்குங்க நீங்கள் சொல்லுங்கள், எப்போ பார்த்தாலும் காலங்கத்தில் நான் அந்த புக் எடுத்து படிச்சுனே இருப்பேன், எல்லா மொழியும் படிச்சுனே இருப்பேன், என் பொண்டாட்டி காப்பி எடுத்துன்னு வருவான், எல்லாத்தையும் படிக்கிற, இது எந்த நாய் கேட்க போகுது அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் இந்த நாய் எடுத்துன்னு போயிட்டு என் ஒய்ஃப் எதில் போய் நிறுத்த போகிறேன், இந்த நாய் கேட்டுச்சு பார்த்தியா, என்னோடய எதிர்பார்ப்பு என்னோடய தாகம் தீர்ந்துதா அப்படின்ட்டு நான் நிறுத்த போகிறேன், பார்த்துக்கன்னு சொல்கிறேன். இதுதான் இந்த காமெடி. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக. அதனால் நம்மளுடைய தேவனுடைய வார்த்தை வந்து தாகமாக இருக்கிறேன். தாகமாகினா நம்மனா நிறைய ஆத்துமாக்களை உருவாக்கணும்.
நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வரணும். நிறைய ஆத்துமாக்களை சர்ச்சில் வந்து கொண்டு வந்து நிறைய ஊழியங்கள் நம்ம பண்ணணும். நம்ம வந்து பாட்டு மூலியமோ வசனம் மூலியமோ, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரியே இப்போ தெருக்கூத்தெல்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல ஒரு வீடியோ தான். அதில் நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது அண்ணன் வந்துட்டார், கலை பிரதர் வந்துட்டார், அதுக்கப்புறம் வந்து விக்கி பிரதர் வந்துட்டார், இன்னும் நிறைய பேர் வாங்க. உங்களுடைய ஊழியங்கள் தான் வந்து இங்கே வளரப்போகுது. அதோட தான் அதை நீங்கள் பண்ணிட்டா போகிற தேவனுடைய தாகத்தை நம்ம கண்டிப்பாக தீர்த்துருவோம். இந்த வார்த்தை கொடுத்துருக்கு தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். Praise the Lord. Hallelujah. Amen. எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டலாமே. ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. எனக்கு கூட ஒரு தாகம் இருக்குது ஐயா, ரொம்ப நாளாக இருக்குது. கர்த்தர் நிறைவேற்றுவாரா? நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாகமாக இருக்கிற உங்களை தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை, த லாஸ்ட் அண்ட் பிஃபோர் வேர்ட், 6வது வார்த்தை. என்ன வார்த்தை? முடிஞ்சிச்சு, முடிக்க போகிறோம் நம்மளும். ஹல்லேலூயா. முடிந்தது. எவ்ரிதிங் இஸ் கம் டு அன் எண்ட். ஹல்லேலூயா. முடிஞ்சு போச்சுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மத்தியில் பிரதர் சியோன் அவர்கள் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பேச வர போகிறாங்க. ஆனால் அது பயங்கரமாக இருக்குது. ஏய், கிஃப்ட்டு எல்லாம் கொடுத்துக்கிறியா எல்லாருக்கும்? நல்லவன். போதும். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வந்து நம்ம ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து வெற்றியாக கூட பார்க்கலாம், தோல்வியாக கூட பார்க்கலாம் இல்லையா? முடிந்தது என்ற வார்த்தை வந்து வெற்றியாக எப்படி பார்க்கலான்னா, நமக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. அந்த வேலையை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்? முஷ்டம்பா, முடிந்தது என்று நம்ம சொல்லுவோம். இதே வந்து தோல்வியில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்தியா மேட்ச் வந்து தோற்று போயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையில் வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து வெற்றியாக கூட பார்க்கலாம், தோல்வியாக பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து இயேசு வந்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. எடுத்துகள் வாசிப்போம். கொலோசியர் 2:15 வாசிங்க. ஹல்லேலூயா. அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே ஆண்டவர் என்ன வெற்றி சிறந்தார் என்றால், நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார்னா சிலுவையிலே முடித்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிப்போம். இயேசு என்னென்ன காரியங்கள் வந்து சிலுவையில் முடித்தார் என்று நாம் தியானிப்போம். முதலாவதாக பிதாவினுடைய சித்தத்தை வந்து அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:4 நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்குறோன்னா, பிதா வந்து தேவனுக்கு இயேசுவுக்கு வந்து ஒரு வேலையை கொடுக்குறார். அந்த வேலை என்னன்னா, யோவான் 3:17 பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்த்துக்கிட்டோன்னா, ஆண்டவர் பிதா வந்து இயேசுவை வந்து நம்மளை வந்து நியாயம் தீர்க்கிறதுக்காக வரல, அவர் வந்து நம்மளை வந்து ரட்சிக்கிறதுக்காகவே ஆண்டவர் வந்து இயேசுவை அனுப்பினார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு வந்து ரட்சிப்பை கொடுக்கறதுக்காகவே ஆண்டவர் வந்து நம்மளுடைய வந்து பாவத்தில் இருந்து நம்மளை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 4:18-19. லூக்கா 4:18-19. படிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டிருக்கும் போதும். இந்த வசனத்தில் பார்த்தோன்னா, தரித்திரருக்கு
சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணினார். இந்த பூமியில் இயேசு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் வந்து நோயாளிகளை வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணார், குணமாக்கினார். அதே போல் மரித்தவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணார், எழுப்பினார். இந்த காரியத்தெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சு கொண்டதுக்காகவே வந்து கர்த்தர் வந்து இயேசுவை அனுப்பினார். ஹல்லேலூயா. முதலாவதாக இயேசு ஏன் வந்தார்னா, பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்கவே இயேசு வந்தார். இரண்டாவதாக நாம் பார்ப்போம், நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? ஹல்லேலூயா. ஏசாயா 53:5 வாசிங்க. Praise the Lord. Hallelujah. இந்த வசனத்தில் பார்த்தோம்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் தழும்புகளால் குணமானும். இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன பார்க்கணும், நம்முடைய பாவத்துக்காக வந்து இயேசு வந்து சிலுவையில் செய்து முடித்தார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 பார்த்தீங்கன்னா, பாவம் அறியாத அவரே வந்து நமக்காக வந்து சிலுவையில் பலியானார். அல்லேலூயா. 1 பேதுரு 2:24 வாசிங்க. 1 பேதுரு 2:24. அவருடைய தழும்புகளால் குணமாம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தில் பார்த்தோன்னா, நம்ம வாங்க வேண்டிய அடியை வந்து இயேசுவை வாங்கி வந்து சிலுவையில் செய்து முடித்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விலையேற பெற்ற ரத்தத்தினால அவர் வந்து நம்மளை சுத்திகரித்து நம்முடைய பாவங்களை வந்து அவர் கழுவி அவரே ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் நல்லா முடிஞ்சிச்சா இல்லை கெட்ட முடிஞ்சிச்சா? புரியல. முடிந்தது நல்லதாக எடுத்துக்கிட்டீங்களா கெட்டதாக எடுத்துக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் மரணத்தை ஜெயித்து முடித்தார். கர்த்தர் என் பாவத்தை ஜெயித்து முடித்தார். கர்த்தர் என் நோயெல்லாம் விடுவித்தார். கர்த்தர் என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்தார். என் வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சு நடந்த என் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அங்கே முடித்தார். என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நான் யாருக்கும் கலங்க வேண்டிய தேவை இல்லை, நான் வருத்தப்பட தேவையில்லை, நான் இனி அழுக வேண்டியதில்லை, நான் புலம்ப வேண்டியதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அழகாக பேசினார். ஆமென். நல்ல ஒரு வார்த்தை, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்காய் வெற்றியை சிரத்தி முடித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து முடித்தார். கடைசி வார்த்தை, ஆமென், 7வது வார்த்தை, ஆமென். பிதாவே, ஆமாம் ஊந்துடுறேன்ப்பா. ஆண்டவர் சொல்றார், பிதாவே உன்னுடைய கைகளில் என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஐ சரண்டர் மை செல்ஃப் இன் யுவர் ஹேண்ட். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அப்படி தானே சொல்லுவோம். நம்ம எப்போ சொல்லுவோம், எங்கன்னா மாட்டிக்கினா தான் நம்ம சொல்லுவோம், ஐயோ எப்பா மாட்டியாச்சு முடிச்சிடுவோம், எப்பா இல்லைப்பா இதான்ப்பா நடந்துச்சு, உண்மை தான் உண்மை. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, எல்லாம் முடிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்கள் கையில் கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா. கடைசி 7வது வார்த்தைலாம் உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம மத்தியில் பேடு சுரேஷ் அடமொழி சேர்த்துட்டேன். இனிலேருந்து அவர் பேடு சுரேஷ் பிரதர் வந்து நம்ம மத்தியில் இன்றைக்கி பேசுவார். பாருங்க, சொல்லும் போதே எப்படி சிரிக்கிறாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஸோ 7வது வார்த்தை நான் பேச போகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கவும். லூக்கா 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதை நம்ம இங்கிலீஷில் வெர்ஷனில் பார்த்தோன்னா, and when Jesus had cried out with a loud voice, he said, Father, into your hands I commit my spirit. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, he had cried out with a loud voice. ஸோ அவர் வந்து அழுதார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் அழுதாருன்னா அவர் ஒரு துக்கத்தோட அழுவலை. ஏன்னா அவர் வந்து அவர் கொடுத்த எல்லா வேலையும் அவர் முடித்திட்டு அவரோட
ஜீவனை வந்து பிதாவிடத்தில் அவர் சரண்டர் பண்ணுறாரு. அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் வந்துட்டு அவர் எழுதார் என்று நான் நினைக்கிறேன். இந்த மகா சப்தம் என்பது ஒரு தோல்வியோ கஷ்டத்தினாலேயோ சொல்லப்படவில்லை, அது ஒரு வெற்றியை குறிக்கிறது. இயேசு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் அவர் முடித்துட்டு பின்பு அந்த சிலுவையில் ஒரு குற்றமற்றவராக இருந்தார். ஸோ பயங்கரமான சம்பவங்கள் இயேசுவை குறித்து நடந்தது. சுற்றிலும் அந்தகாரம் அந்த நேரத்தில் இருந்தது. அப்பொழுது பிதாவிடத்தில் செல்கிறார், என் ஆவியை ஒப்படைக்கிறேன். நீதிமொழிகள் 20:27 வாசிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. ஸோ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த தீபமான ஆவியை ஜீவனை வந்து அநேக விஷயங்களுக்காக வந்து அவர்களே வந்து விட்டுறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் எவ்வளோ துன்படுத்தினாலும் யாராலையும் அவரை வந்து கொல்ல முடியல. ஸோ அவரே நினைத்து தான் அவருடைய ஜீவனை வந்து விட முடியும். ஸோ அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஜீவனை வந்து யாருக்காகவும் எதற்காகவும் வந்து நம்ம விடாமல் அவர் வரும் வலுவும் வந்து நம்ம அவருக்காக காத்திருந்து ஸோ அவருக்காக ஜீவிக்கும் பொழுது அவர் வந்து வருகையில் வரும் பொழுது நம்மை வந்து எடுத்துக்கொள்வார். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா சிலுவையில் மரிப்பவர்கள் வந்து உயிர் போகும் நேரத்தில் மூச்சு விட திணறாமல் திணறி தலையை தூக்கி மூச்சு விட முடியாமல் வந்து செத்து போவாங்க. ஆனால் இயேசு வந்து அவர் மிகவும் துக்கமாக இருந்து தன் தலையை வந்து சாய்த்து பிதாவிடத்தில் ஆவியை ஒப்புக்கொடுத்தார் என்று வந்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஸோ 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாள். ஸோ நம்முடைய ஜீவன் நம்முடைய ஆவி கர்த்தருக்குள் இருக்கும்போது நம்மை குறித்து சாட்சிகள் உலகில் இருக்கும். ஸோ நாம் ஜீவனை நாம் கெடுத்துக்கொண்டால் சாட்சி கெட்டு போகும். ஸோ தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். நம்ம பட்ட பிரயாசம் எல்லாம் வந்துட்டு வீணாக போகும். ஸோ இயேசு பிதாவிடத்தில் தன் ஆவியை ஒப்புக்கொடுத்தது போல் ஒருவேளை நாமும் மரண வேலையிலோ இல்லை தேவனுடைய வருகையிலோ தேவன் கொடுத்த நித்திய ஆவியத்தை பத்திரமாக வந்து அவரிடத்துல ஒப்புக்கொடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு வார்த்தை. கர்த்தரிடத்தில் நம்மளை என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி வார்த்தையில் ஆண்டவர் சொல்ற, பிதாவே உங்களுடைய கையில் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய பேர் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறீங்க. கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுக்குற நிலைமையில் இருக்கிறோம். உங்கள் பாவங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். உங்களுடைய வெறுப்பு கோபத்தெல்லாம் ஒப்பு கொடுங்க. யார் மேலேயாவது கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, தீங்கு இருக்கிறதுனா அதை இன்றைக்கு இப்போ ஒப்புரவாகுங்க. கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய வல்லங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த 7 வார்த்தை நாம் தியானித்து இருக்கிறோம். கர்த்தர் சிலுவையில் பிதாவே இவர்களை மன்னியும் என்ற வார்த்தை நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கும் அவனோடு கர்த்தரோடு அவன் கூட இருந்தான் என்று நாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உறவை ஏற்படுத்துகிறாக. இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று ஒரு பெரிய உறவை ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒப்புராகிற இடத்துல நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் தியாகமாக இருக்கிறார். ஆத்தும தாகத்தில் இருக்கிறார். நாம் இருக்கிற தாகம்லாம் காரு, பைக்கு, வீடு. அவன் கல்யாணம் பண்ணோம், 2வது கல்யாணம் பண்ணோம், 3வது கல்யாணம் பண்ணோம். அவன் நல்லா அழகான பொண்ணு, அந்த தாகம் தான் இருக்குது. யாருக்கும் ஆத்தும தாகம் இல்லை. சர்ச்சைக்கு 4 பேரை கூட்டு வரணுன்ற தாகம் கிடையாது. அப்படி இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 6வது வார்த்தை சொல்கிறேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆண்டவரே. ஐ டிட் மை ஒர்க். வந்த நோக்கம் நான் நிறைவேற்றினேன், முடிச்சுட்டேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். பிதாவிடத்தில் சொல்கிறேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. நாம் முடிந்ததுன்னு சொல்கிறதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறோமா? ஆர்வி ஒரு காரியத்தை நம்ம முடிச்சுட்டு வெற்றிகரமாக சொல்கிறோம். இந்த கல்யாணத்தை எப்படி நான் தான் பண்ணேயா, முடிச்சிட்டேயா, எப்படியோ என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணிட்டேன், என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு சொல்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதுபோல் நாம் சொல்லுகிற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? 10 ஆத்துமாவை சபை கொண்டு வந்து முடித்தேன்யா, என் மேலே விழுந்த பாரத்தை நான் நீக்கினேன், தினமும் நான் ஜெபிக்கிறேன், குடும்ப ஜெபம் செய்கிறேன், நான் 4 பேரை கட்டி எழுப்பினேன், சபையில் சிதறுண்ட ஆத்துமாக்களை நான் சிநேகித்து நான் நேசித்து திரும்ப கொண்டு வந்தேன். யாராவது சொல்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், முடிஞ்சு போச்சு தான். ஆனால் நீங்கள் திரும்ப எழும்புகிறவர்களாக இருக்க வேண்டும்.
உங்கள் காரியங்கள்லாம் வெற்றிக்கு முடிந்த காரியங்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, எது பண்ணாலும் ஆண்டவரை முன்வைக்க வேண்டும். குமாரன் பிதாவிடத்தில் சொன்னார், ஆமென், பிதாவே உங்களுடைய கையில் என்னை ஆவியை நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நாம் தேவனை நிறுத்துறது கிடையாது. நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கறது கிடையாது, கேட்டு செய்கிறது கிடையாது. என் வாழ்க்கையில் கூட நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கையில் கூட ரொம்ப திமிரா 15,000 சம்பளம் வாங்கினவன் திடீர்னு 25,000 சம்பளம் வாங்கும்போது திமிரு கொஞ்சம் நஞ்சமாக இருக்கும். ரொம்ப திமிரா அலைஞ்சேன், பார்க்குறதெல்லாம் வாங்கினேன், எல்லாம் வாங்கி போட்டேன், எல்லாம் செஞ்சேன், 10 பைசா சேர்த்து வைக்கல, லாவிஷான வாழ்க்கை. 1.5 வருஷத்தில் அந்த வேலையை தேவன் பிடுங்கினார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நான் சொல்லுவேன், நான் என்னுடைய சுயம், நான் உழைக்கிறேன், நான் கண்ணு முழிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் என்று சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தரை முழுதாக ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக இருக்கும்பொழுது இன்றைக்கி ஒரு சின்ன சைக்கிள் வாங்கணுன்னா கூட கர்த்தருக்கு சித்தமாக தான் நடக்கும். அல்லேலூயா. என் மனைவி கூட கேட்பாங்க, என்னப்பா அந்த பொருள் நம்ம வாங்கணும்னு சொன்னீங்களே, நீங்கள் அதில் ஒரு பிரயாசமே படலையே, அதுக்கு உண்டான ஸ்டெப்பே எடுக்கலையே. நான் எடுத்துட்டேம்மா, அது எனக்கு தான் இருந்தால் கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். என் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் தான். ஆமென். அவர் நினச்சா எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக வெற்றி சிறக்க செய்வார். நீங்கள் உங்களோட காரியத்தை ஆண்ட இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் வெற்றியாய் நிற்கிறவராய் இருக்கிறார். நாம் இந்த 3 நாள் மீட்டிங் யார் கையில் ஒப்பு கொடுத்தோம்? நடத்தினாரா இல்லையா? மழையும் வந்துச்சு, வெயிலும் வந்துச்சு, கஷ்டமும் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் நடக்கும்யா. ஆனாலும் நீங்கள் சாப்பிடுவீங்க. வாழ்க்கையில் கஷ்டம், துன்பம், நஷ்டம் எல்லாம் வரும். ஆனாலும் உன்னை பார்க்கிறவர்கள் சொல்லுவான், என்ன செழிப்பாக இருக்கான் பாருயா. போன மாதம் பார்க்கும் போது 5 இன்ச்சு இருந்த தொப்பை இப்போ 7 மாதம் 7 இன்ச் 2 இன்ச்சாக இன்க்ரீஸ் ஆகிருக்கியா. சொல்கிறாங்களா இல்லையா? என்னம்மா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிறார்ல. ஒரு வேளையாவது பிரியாணி சாப்பிட்றல்ல, சாப்பிட வைக்கிறார்ல. கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். நீங்கள் அவர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்க உங்களை தேவன் நேசிக்கிறார். இந்த 7 வார்த்தைகள் உங்களை திடப்படுத்தும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு ஈஸ்டர் சர்வீஸ் ஆராதனை இருக்குது. உயிர்த்தெழுதலின் ஆராதனை வருகிற ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு இங்கே நடைபெறும். 1.5 ஹவர்ஸில் முடித்து விடுவோம். தயவு செய்து சீக்கிரத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய நாளை நினைவு கூற நீங்கள் வந்திருக்கிறீங்க, நினச்சிட்டீங்க. உங்கள் காரியத்தெல்லாம் பொறுப்பிடுங்க, உங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கிடுங்க. சிந்தனைக்குள்ளே கொண்டு வந்து, அப்பா நான் இதை செய்திருக்கிறேன், அதை செய்திருக்கிறேன், நான் தவறான காரியங்களை பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, என் ஆவியை, என் இருதயத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. யூ டேக் மை எவ்ரிதிங், யூ லீட் மை லைஃப். என் வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பிடுங்க. இதுவரையும் ஒன்றுமே இல்லாமல் இருக்க, அப்படி தான் இருக்கும். ஆனாலும் உங்களை தேவன் திருப்தியாக்கி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரப்பி சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் உன்னை கைவிடுகிறவரே இல்லை, உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். உங்களை வாழ வைக்கிற தெய்வம் இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவரிடத்துல ஒப்புறாவுங்க. நீங்கள் எந்த மதம், எந்த ஜாதி, எந்த குலம், எந்த கோத்திரம், எந்த பாஷை பேசுகிறவராக இருக்கலாம். ஆமென். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிற மகளாக தேவன் உங்களை வைக்கிறவராக இருக்கிறார். நீங்களெல்லாம் வேர்திரிக்கப்பட்டவர்கள். யூ ஆர் டிஃப்ரெண்டட் பீப்புள். இந்த சந்நிதியில் வந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சொந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பந்தம் கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரு உறுதியை கொடுக்கிறார், ஒரு அன்பை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலலாம் ஒரு உறுதியை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நான் கை கொடுக்குறேன். until today, the next hour, அடுத்த நிமிஷத்திலிருந்தே, இன்னையிலிருந்தே உங்கள் வாழ்க்கையை நான் பொறுப்படுத்தி நடத்துகிறேன், நான் வழி நடத்துகிறவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா. நம்ம மத்தியில் பாஸ்டர்கள் வந்து ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்பார். எல்லா ஜெப சிந்தனையோடு இருப்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமா துக்கமா? பிரைஸ் தி லார்ட். என்ன பேசாத இருக்கு? சந்தோஷமா துக்கமா? பெரிய சந்தோஷம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே சந்தோஷம். ஆனால் உண்மையிலேயே
என்னுடைய தாகமெல்லாம் என்ன தெரியுமா? இந்த சபையில இருக்கிறவர்களே பேசணும். என்னுடைய ஆத்மா தாகம் அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் எல்லோரும் பேசணும். அப்படிதான் என் வாஞ்சை. நான் சுருக்கமாக ஒன்று சொல்லிட்டு உங்க மத்தியில கடந்து போக விரும்புகிறேன். எல்லாரும் நல்லா பேசினாங்க, ஆவியானவர் பேசினார். ஆனா ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்றேன், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறத சொல்றேன். எனக்கு ரொம்ப 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 ஆத்மா தாகம். என்ன தாகம்? நான் நேற்று இரவு 8 மணிக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கலான்னு போனோம், மோர் வாங்கலான்னு போனேன். அங்கே போகும்போது மோர் விலையெல்லாம் கேட்டேன். இப்போ உங்கள் 150 உங்களுக்கு கிடைக்காதுங்க. இல்லைங்கன்ட்டார். 5 நிமிஷம் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. 5 நிமிஷத்துக்குள்ள ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் தன்மை என்ன அப்படின்னு சொன்ன அவர் கம்ப்ளீட்டாக அவர் அந்தரங்கத்தெல்லாம் சொல்லிட்டார் என்கிட்ட. அப்போ கடைசியாக சொன்னேன், ஐயா நீங்கள் செய்கிறது உங்கள் மனைவிக்காக தன்னோட வேலையை முடித்து வந்து செய்கிறீங்களோ உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னேன். ஐயா நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை, என்னை ஆசீர்வதிக்கிறாரு, நான் ஃபீல்ட் ஆஃபீஸராக இருக்கிறேன்னு சொன்னார். எப்போ நமக்குள்ளே ஆத்மா தாகம் இருக்கும் என்று சொன்னால் இன்னும் கிளை சபைகள் உருவாகும். இப்போ பேசினவங்கெல்லாம் ஒரு சபையில் போய் பேசுவாங்க. ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த 7 வார்த்தை பேசின எங்கள் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆவிக்குரிய ரகசியங்களினால் அவர்களை எடுத்து நடத்துவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவை பேசின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். 7 வார்த்தையிலே 7 விதமாய் எங்கள் பிள்ளைகளோடு எடைப்பட்டீர் ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் அனுசரிக்க, இந்த நாளை துதிக்க, உடைய பாடுகளை குறித்து தியானம் பண்ண, அதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்ததுக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே, எங்க மக்களை எடுத்து நீ பயன்படுத்தும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், ஒவ்வொரு குடும்பங்களிலே ஆண்டவரே தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் வந்தோம், எங்களை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி மேன்மைப்படுத்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லலாம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடும் 7 வார்த்தையை 7 பேர் பகிர்ந்து கொண்ட அவர்களோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்து சொல்லி புதிதாக யாராவது வந்தால் அவர்களை விசாரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. பிரைஸ்.